சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எஸ் பசங்களா, உங்களுக்காக தான் நம்மளோட சிபிஎஸ்இ செஷன்ஸ்ல ஒன் ஷார்ட் சீரீஸ் நம்ம ஆரம்பிச்சு அண்ட் நிறைய செஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க நம்மளோட செஷன்ஸ்லாம் இன்னும் செக் பண்ணாம இருந்தீங்கன்னா செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி உனக்கு பிசிக்ஸ்ல வந்து 2 சாப்டர் லைட் அண்ட் ஹியூமன் ஐ, கெமிஸ்ட்ரியில 2 சாப்டர் என்னது நம்மளோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆசிட்ஸ் பேசிஸ், அண்ட் பயாலஜில லைஃப் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அண்ட் பயாலஜில 2nd சாப்டர் நம்மளோட கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பி ஈவினிங். ஸோ நம்ம செஷனுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்களுக்குமே ஒரு பெரிய வார்ம் வெல்கம். அண்ட் யாரெல்லாம் இங்கே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புகழினியால் இருக்கீங்க. வெரி குட் புகழினியால், சூப்பர் புகழினியால், வெல்கம். அண்ட் நம்மளோட ரித்திகா இருக்கீங்க. ஸோ ரித்திகா தான் ஆக்சுவலாக வந்து நம்மளோட பீரியாடிக் டெஸ்ட் 2க்கு மேம் எனக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ எஸ் பசங்களா, எல்லாருக்காகவுமே தான் இந்த செஷன் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த செஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செஷன் பிடிஎஃப் வந்து உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செஷன் பிடிஎஃப்ல பார்த்தோன்னா உனக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை ரொம்ப சிம்பிளிஃபைடாக நான் சொல்லியிருப்பேன். அதை தாண்டி ஓகே, இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபைடாக சொல்லியிருப்பேன். அதை தாண்டி உனக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அதுவுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செஷன் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பில் நீங்கள் நம்மளோட சிபிஎஸ்இ தமிழ் அப்படின்ற பேட்ச்ல என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம சிபிஎஸ்இ தமிழ் பேட்ச்ல என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த செஷனை நீங்க ரெக்கார்டிங்காகவும் பார்க்கலாம், இந்த செஷனோட பிடிஎஃப்பும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அந்த பிடிஎஃப் பார்த்தாவே உனக்கு ஓவரால் ஒரு நல்ல வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைச்சி நீ ஈஸியா வந்து ரிவைஸ் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, எஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வில் ட்ரை. ஓகே, நெக்ஸ்ட் வீக் இதுதான் பிடி டெஸ்ட் போர்ஷன்ஸ். ஓகே, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பா, ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப பயங்கரமா நம்ம இந்த சாப்டரை வந்து நம்ம இன்னைக்கு படிச்சிடலாம். ஓகே, ஸோ புகழினியால் பிரசண்டா இருக்கீங்க, பிரசண்டா, ரித்திகா பிரசண்டா. அண்ட் பசங்களா, நம்மளோட சிபிஎஸ்இ செஷன்ஸோட லைக் சிபிஎஸ்இ செஷன்ஸோட அப்டேட்ஸு, கொஷின்ஸு இதெல்லாமே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஓகே உனக்கு எல்லா அப்டேட்ஸுமே வந்து கிடைக்கும். ஓகே, அண்ட் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் ஒரு போல் கொஷின் போடுவேன். அந்த போல் கொஷின் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உனக்கு இந்த சாப்டர் ரிவைஸ் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பிகாஸ் யூ கேன் டெஸ்ட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஸோ யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு அப்படின்னா சாட்ல எல்லாருமே ஒரு பிங்க் கலர் ஹார்ட் போடுங்க. நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். கமான். எஸ். ஸோ கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். என்னது கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்? ஸோ கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட யாரை கண்ட்ரோல் பண்ணுறது, யாரை கோஆர்டினேட் பண்ணுறது? ஸோ உங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா யார் வந்து எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லாரும் சொல்றது எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் மேம் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எக்ஸாக்டா. ஓகே, ஸ்டேட் போர்டுக்கு எப்போவா? ஸ்டேட் போர்டுக்கும் இன்னைக்கு செஷன் இருக்கு. ஸோ சிபிஎஸ்இ முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஸ்டேட் போர்டு செஷன் உனக்கு 9th ஸ்டாண்டர்டுக்கு இருக்கு. ஓகேயா சிவஷ்யம்? ஓகே, ஸோ கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? லைக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யூஸ்வலாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க? நம்ம அப்பாவும் அம்மாவும் தான் நம்ம பசங்க, நம்ம அக்கா தங்கச்சி எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, ஃபேமிலியே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் அம்மாவும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்கூலில் ஒரு கிளாஸுக்கு வந்து கண்ட்ரோலாக யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே கண்ட்ரோல் அப்படின்றது ஒன்று தேவைப்படுது. எதுக்கு மேம் இந்த கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ தான் வந்து அந்த ப்ராசஸ் உனக்கு ஸ்மூத்தாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ட்ரோலே எதுவுமே இல்லாமல் நீ என்ன வேணா பண்ணு, நீ இஷ்டத்துக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உன்னை விட்டுட்டாங்க அப்படின்னா நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவீங்க இல்லையா? ஓகே, பட் ஆனால் ஒரு கண்ட்ரோல், ஒரு குட்டி கண்ட்ரோல் இருந்தால், அதுக்காக வந்து நான் டூ மச் கண்ட்ரோல் கொடுக்கணும்னு நான் வந்து சொல்ல, ஒரு குட்டி கண்ட்ரோல் இருந்தால் தான் நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமா வரணும், இல்லை அம்மா திட்டுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு ப்ராப்பராக வருவோம். ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரோல் அப்படின்றது ஒன்று தேவை. அப்போதான் வந்து உன்னோட ப்ராசஸ், உன் தங்கச்சியோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து நடக்கும். சரியா? ஸோ அதனால கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்மளோட பாடியில் யார் நம்மளை பாடியில் நடக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ப்ராசஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த கண்ட்ரோல் சென்டர் என்ன, அதெல்லாம் தான் நம்ம இந்த செஷனில் படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோன்னா வாட் டு யூ மீன் பை ஸ்டிமுலை? ஓகே, வாட் டு யூ மீன் பை ஸ்டிமுலை? ஸ்டிமுலை அப்படின்னு பார்த்தோன்னா சேஞ்ச் இன் த என்வாயன்மெண்ட் டு விச் an organism responds. ஓகே, ஸோ ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள்
நீ வந்து இங்கே இருக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஏசி வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏசி ஆன் பண்ணால் என்னோட டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும், நம்மளோட என்வாயன்மெண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப குறையுது. என்வாயன்மெண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சாச்சுன்னா ஓகே டெம்பரேச்சர் ரொம்ப குறையுது, ஸோ கோல்டாக இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால என்னோட பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஐயோ குளிருதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், என்னோட பாடி வந்து நடுங்கும். சரியா? ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு என்வாயன்மெண்ட்ல ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது, அந்த சேஞ்சுக்கு உன்னோட பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுது பார்த்தியா? ஸோ அந்த என்வாயன்மெண்ட்ல நடக்கக்கூடிய அந்த சேஞ்சை தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as stimuli. சரியா? ஸோ என்விரான்மெண்ட்ல அந்த சுற்றுச்சூழல்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்குது, அதுக்கு உன்னோட பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுது இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்டிமுலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்டிமுலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அண்ட் வாட் டு யூ மீன் பை ரெஸ்பான்ஸ்? ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ ரொம்ப சுற்றி ரொம்ப சில்லுன்னு இருக்கு, இப்போ அது ரொம்ப சில்லுன்னு இருக்கே ஐயோன்னு சொல்லிட்டு என்னோட பாடி என்ன நடுங்கும். ஓகே, ஸோ நடுங்குனா கொஞ்சம் வைப்ரேஷன் நடக்கும், ஸோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இல்லைனா என்ன பண்ணுவேன், நீ ஒரு ஷால் எடுத்து போட்டுப்ப, இல்லை ஒரு ஸ்வெட்டர் போட்டுப்ப. எதுக்காக? ஓகே, டு மேக் யோர் செல்ஃப் வார்ம். டு மேக் யோர் செல்ஃப் வார்ம் யூ ஆர் ரெஸ்பாண்டிங் டு த ஸ்டிமுலை. ஓகே, ஸோ இந்த என்வாயன்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சுக்கு உன்னோட பாடி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது பார்த்தியா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரெஸ்பான்ஸ் இஸ் நத்திங் பட் ரியாக்ஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம் டு அ ஸ்டிமுலஸ். இந்த ஸ்டிமுலஸ்க்கு ஒரு ரியாக்ஷன் நம்ம பாடி கொடுக்குது பார்த்தியா, அதுதான் நம்ம ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அண்ட் வாட் டு யூ மீன் பை கோஆர்டினேஷன்? ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பாத்திரம் செம சூடாக இருக்கு, அந்த சூடான பாத்திரத்தை என்னோட கை போய் தெரியாமல் தொட்டுடுச்சு. இப்போ கை என்னோட தெரியாமல் தொட்டதுனால இப்போ அந்த கை வந்து அங்கேருந்து டக்குன்னு நான் வந்து என்ன பண்ணணும், நான் எடுக்கணும். இதுக்கு என்னோட பாடியில் இருக்கிற நிறைய பார்ட்ஸ் ஆஃப் பாடி வந்து என்ன பண்ணும், என்னோட பாடிலாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி ஓகே ஐஸ்வர்யாவோட கையை அந்த சூடான பாத்திரத்துல இருந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஆர்டினேட் பண்ணாதான் என்னோட கை அந்த சூடான பாத்திரத்துல இருந்து எடுக்கும். ஓகே, கை சூடான பாத்திரத்துல இருந்து எடுக்கும். அப்படி நான் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஆர்டினேட் பண்ணலைன்னா உனக்கு இந்த ப்ராசஸ் வந்து நடக்காது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம கோஆர்டினேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, ஈவன் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே வருது. ஸோ அப்போ நீங்க அந்த நேஷனல் சேனல்ல அங்க பரேட் ராஜ்பாத்ல உனக்கு அந்த பரேட் நடக்கும் பார்த்தியா, அங்க உனக்கு எல்லாருமே எனக்கு ஒரே ரோல் இருக்கிறவங்க, ஒரே ஃபைல்னு சொல்லுவாங்க அந்த மார்ச் பாஸ் பரேட்ல, அவங்களோட கை எல்லாமே ஒரே லெவல் வரைக்கும் ப்ராப்பரா வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ரைஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம ப்ராப்பர் கோஆர்டினேஷன் வந்து சொல்லுவோம். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரியா ப்ராப்பரா வந்து என்ன பண்றாங்க, ஆக்ட் பண்றாங்க, அதுதான் நம்ம கோஆர்டினேஷன் சொல்றோம். ஸோ ஒர்க்கிங் டுகெதர் ஆஃப் வேரியஸ் பாடி பார்ட்ஸ் டு ரெஸ்பாண்ட் டு அ ஸ்டிமுலை. ஓகே, அதான் நம்ம கோஆர்டினேஷன் சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ நம்மளோட கோஆர்டினேஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ நம்மளோட கோஆர்டினேஷன் சிஸ்டம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்களேன். ஓகே, ஸ்கூலில் வந்து நம்மளோட பிரின்சிபல் தான் வந்து யூஸ்வலாக கோஆர்டினேட்டராக இருப்பார், இல்லை இன்சார்ஜ் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் வந்து அந்த செட் ஆஃப் டியூட்டிஸை வந்து பிரித்து விட்டுட்டாங்க, பட் மெயினாக ஒரு ஆள் இருப்பாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே ஸோ இப்போ அசம்பிளியா, இப்போ இந்த பசங்களெல்லாம் நீ இங்கே கூட்டிகிட்டு போ, நீ இந்த பசங்களாம் இந்த ஷோக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அந்த ஸ்கூலில் நடக்கிற அந்த ப்ராசஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த கோஆர்டினேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ மெயினாக ஒரு ஆள் இருப்பாங்க, பிரின்சிபல் இருப்பாங்க. பிரின்சிபல் வந்து பிரைமரியில் ஒரு ஆள் ஹெட் வச்சிருப்பாங்க, செகண்டரியில் ஒரு ஹெட் வச்சிருப்பாங்க, ஹையர் செகண்டரியில் ஒரு ஹெட் வச்சிருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 3:30 மணிக்கு எல்லா கிளாஸுமே பிரைமரி கிளாஸ் மட்டும்தான் வந்து விடணும், செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க டிசிஷன் எடுத்தாங்கன்னா இந்த பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்க, 3 ஹெட்டுக்குமே கன்வே பண்ணும். ஓகே, ஸோ பிரைமரி ஹெட் மட்டும் நீ மட்டும் என்ன பண்ணா பிரைமரியில் இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட சொல்லு 3:30 மணிக்கு கிளாஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி ஹெட் கிட்ட நீங்க ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அண்டர்ல இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி நம்மளோட பாடியிலுமே கோஆர்டினேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அது என்னென்ன கோஆர்டினேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தா, ஒன்று வந்து நர்வஸ் சிஸ்டம் அண்ட் இன்னொன்று வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். ஓகே, நம்மளோட பாடி பார்ட்ஸ்ல நீ இந்த மாதிரி மூவ் பண்ணு, நீ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணு, நீ இந்த டெம்பரேச்சர்ல ஒர்க் பண்ணு, நீ இந்த பிஹெச்ல ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓவரால் நம்மளோட கோஆர்டினேஷன் சிஸ்டம் நம்ம ரெண்டா வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து நர்வஸ் சிஸ்டம் அண்ட் இன்னொன்று வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் அண்டர்ல என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். என்னது, நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ நம்மளோட மெயினான விஷயம். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம தலையில அடிப்பட்டா எல்லாருமே தலையில அடிக்காத, தலையில அடிபட்டுச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதை
ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட ஒரு பார்ட் என்ன, நம்மளோட பிரெயின் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, நம்மளோட ஹெட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம பிரெயினை வந்து அவ்வளோ நம்ம பாதுகாத்து நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம ஹெட்டை வந்து அவ்வளோ பாதுகாக்கிறோம். பிகாஸ் அங்கதான் அந்த மெயினான கண்ட்ரோலிங் சென்டரே வந்து இருக்கு. ஓகே, என்னது நம்மளோட பிரெயின். ஓகே, ஸோ பிரெயின் தான் நம்மளோட ஒவ்வொரு பாடியில இருக்கக்கூடிய அந்த ஆர்கனையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும், சில ப்ராசஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். சரியா? ஸோ நர்வஸ் சிஸ்டம்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. அதுல பார்த்தோன்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு அதான் மெயின் பார்ட்ஸ். ஓகே, அண்ட் இன்னொரு கோஆர்டினேஷன் சிஸ்டம் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட எண்டோக்ரைன் சிஸ்டம். இது கண்டர்ல எண்டோக்ரைன் சிஸ்டம்ல பார்த்தோன்னா உனக்கு 2 நர்வ்ஸ் இருக்கு, கிரேனியல் நர்வ்ஸ் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட பிரெயின்ல இருந்து வரக்கூடிய சில நர்வ்ஸை நம்ம கிரேனியல் நர்வ்ஸ்னு சொல்றோம். அண்ட் நம்ம ஸ்பைனல் கார்ட்ல இருந்து அரைஸ் ஆகக்கூடிய அந்த நர்வ்ஸை நம்ம ஸ்பைனல் நர்வ்ஸ்னு சொல்றோம். மேம் எதுக்கு மேம் நர்வ்ஸ்? ஓகேடா, ஸோ நம்மளோட பிரெயின் தான் நம்ம கண்ட்ரோல் சென்டர். இதான் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து டிசைட் பண்ணுது. ஓகே, நான் இப்போ நம்மளோட ஐஸ்வர்யாவோட கால் எடுத்து அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது டிசைட் பண்ணிருச்சு. பட் இந்த இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்றது யாரு? அதுக்கு ஒரு பாத்வே இருக்கணும் பார்த்தியா? அந்த பாத்வே என்னன்னு பார்த்தோன்னா நர்வ்ஸ் நம்ம சொல்லுவோம். அது அந்த கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து எந்த ஆர்கன் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து லைக் எனாக்ட் பண்ணுதோ அந்த ஆர்கனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகணும் இல்லையா? எது மூலமா போகும் அப்படின்னு பார்த்தோன்னா நர்வ்ஸ் மூலமா தான் போகும். ஓகே, ஸோ பிரெயின்ல இருந்து வரக்கூடிய நர்வ்ஸை நம்ம பிரெயின் நர்வ்ஸ்னு சொல்லுவோம், சாரி கிரேனியல் நர்வ்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வரக்கூடிய நர்வ்ஸை நம்ம ஸ்பைனல் நர்வ்ஸ்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே, ஸோ இதான் நம்மளோட ஓகே, ஸோ இதான் நம்மளோட பாருங்க, இதான் நம்மளோட கிரேனியல் நர்வ்ஸ். இதான் நம்மளோட கிரேனியல் நர்வ்ஸ். பிரெயின்ல இருந்து அரைஸ் ஆகக்கூடிய நர்வ்ஸை நம்ம கிரேனியல் நர்வ்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் நம்மளோட ஸ்பைனல் கார்டு என்னது, ஸ்பைனல் கார்ட்ல இருந்து அரைஸ் ஆகக்கூடிய நர்வ்ஸை நம்ம ஸ்பைனல் நர்வ்ஸ்னு சொல்லுவோம். நிறைய பேர் இந்த ஸ்பைனல் கார்டையும் வெர்டிபிரல் கார்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸ்பைனல் கார்டையும் ஓகே, ஸோ இந்த பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் நம்ம வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பைனல் கார்டும் வெர்டிபிரல் காலமும் உனக்கு சேம் கிடையாது. ஓகே, ஸோ வெர்டிபிரல் காலம்ன்றது நம்மளோட ஓகேயா? ஸோ நம்மளோட ஸ்பைனல் நர்வ்ஸ் அண்ட் கிரேனியல் நர்வ்ஸ் என்னன்னு உனக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸ்பைனல் நர்வ்ஸ் அண்ட் கிரேனியல் நர்வ்ஸ் என்னன்னு வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ ரிசெப்டார்ஸ் அண்ட் எஃபெக்டார்ஸ்னா என்ன? வாட் டு யூ மீன் பை ரிசெப்டார்ஸ் அண்ட் வாட் டு யூ மீன் பை எஃபெக்டார்ஸ்? ரிசெப்டார்ஸ்னா என்ன, எஃபெக்டார்ஸ்னா என்ன நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகே, ஸோ நல்லா வந்து கவனிங்கடா பசங்களா. செல்ஸ், tissues or organs that receive the stimulus. Okay, stimulus-na என்னன்னு சொன்னா change in the environment to which body will respond. அதுதான் நான் stimulus-னு சொல்லுவேன். இந்த stimulus-ஐ receive பண்ணக்கூடிய அந்த cells-ஓ tissues-ஓ organs-யோ நான் என்ன சொல்லுவேன்? I call this as receptors. Okay, cells, tissues or organs that receive the stimulus அதான் நான் receptors-னு வந்து சொல்லுவேன். Okay, so effectors-na என்ன? ஓகே, ஸோ ரிசெப்டார்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? சென்சரி ரிசெப்டார்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட என்வாயன்மெண்ட்ல நடக்கக்கூடிய அந்த சேஞ்சை வந்து சென்ஸ் பண்ணி, ஓகே, அந்த என்வாயன்மெண்ட்ல நடக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலஸை சென்ஸ் பண்ணக்கூடிய, அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கன்ஸ், அந்த டிஷ்யூஸ், அந்த செல்ஸை தான் நான் ரிசெப்டார்ஸ்னு வந்து சொல்லுவேன். ஓகே, ஸோ சென்சரி ரிசெப்டார்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸ், நம்மளோட நோஸ், நம்மளோட இயர்ஸ், நம்மளோட டங், நம்மளோட ஸ்கின், இது எல்லாமே நம்மளோட ரிசெப்டார்ஸ் தான். ஓகே, ஸோ வாட் டு யூ மீன் பை எஃபெக்டார்ஸ்? எஃபெக்டார்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ், டிஷ்யூஸ் ஆர் கிளாண்ட்ஸ் which act in response to a stimuli. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்னோட கண்ணு தான் என்னது? என்னோட
ரிசெப்டார். நான் வந்து ஒரு லைட், ஒரு சன்லைட்டை வந்து நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஐ ஆம் ரிசீவிங் தட் சிக்னல். நான் வந்து அந்த ஸ்டிமுலையை நான் வந்து ரிசீவ் பண்ணேன். ஸோ மை கண்ணு இஸ் த ரிசெப்டார். ஆனால் இப்போ அந்த சன்லைட் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஓகே, சன்லைட் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து கண்ணை மூடுறேன். ஓகே, ரொம்ப பிரைட்டாக இருக்குது, இல்லைனா ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு சொல்லி நான் இப்படி என்ன பண்ணுறேன், இப்படி கண்ணை இப்படியே மறைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஸ்டிமுலைக்கு என்னோட ஒரு கை, இந்த ஆர்கன் வந்து என்ன பண்ணுது, இந்த ஆர்கன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி என்ன பண்ணுது, இது வந்து கண்ணை மறைக்குது. ஓகே, ஸோ அந்த ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்ணுறது ரிசெப்டராக இருந்தாலுமே அந்த ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது என்னது, நம்மளோட எஃபெக்டார். Okay, so muscles or tissues or glands which act in response to a stimulus தான் நம்ம என்ன சொல்வோம், we call this as effector. We call this as effector. புரியுதா? So different types of receptors வந்து இருக்கு. Okay, so photoreceptors னு ஒன்று இருக்கு. photoreceptors அப்படின்னு பார்த்தோன்னா, okay, சென்ஸ் ஆர்கன் என்ன, நம்மளோட ஐஸ். ஓகே, ஸோ லைட்ன்றது தான் என்னது, நம்மளோட ஸ்டிமுலை. ஓகே, ஸோ லைட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ரிசெப்டாரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோட்டோ ரிசெப்டார்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக நம்மளோட ஐ தான் வந்து ஃபோட்டோ ரிசெப்டாராக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அடுத்தது என்ன, நம்மளோட ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார். அதாவது ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார் எந்த ஸ்டிமுலையை ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஸ்மெல் ஸ்டிமுலை. ஓகே, ஸ்மெல்லை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ரிசெப்டாரை தான் நம்ம ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்னு சொல்லுவோம். ஸோ எந்த சென்ஸ் ஆர்கன் இதை ரிசீவ் பண்ணது, நம்மளோட நோஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட கஸ்டேட்டரி ரிசெப்டார். ஓகே, ஸோ கஸ்டேட்டரி ரிசெப்டார் அப்படின்னா, ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, அதை நீ வந்து டேஸ்ட் பண்ண போற, அந்த டேஸ்ட் அப்படின்ற ஒரு அந்த ஸ்டிமுலையை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ரிசெப்டாரை தான் நம்ம என்ன சொல்றோம், we call this as gustatory receptor. அதோட என்ன சென்ஸ் ஆர்கன் இந்த ஸ்டிமுலையை ரிசீவ் பண்ணுது, நம்மளோட டங். ஓகே, எஸ் கார்த்திகேயன் மாணிக்க சுவாமி. எஃபெக்டார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உன்னோட கண்ணு வந்து அந்த லைட்டை வந்து பார்க்குது, கண்ணு லைட் பார்க்குது, ஐயோ ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கண்ணு தான் சென்ஸ் ஆர்கன், ரிசெப்டார். அது அந்த லைட்டை வந்து என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணுது, அந்த லைட்டை வந்து ஸ்டிமுலஸை சென்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ரிசெப்டார் நம்மளோட கை, ரிசெப்டார் நம்மளோட கண்ணு. ஆனா இப்போ அந்த லைட் ரொம்ப பிரைட்டா இருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து ஐயோ ரொம்ப லைட் பிரைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்படி கண்ணை இப்படி மறைக்க போறேன். ஓகே, ஏன்னா பிரைட் லைட் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாடி என்ன பண்ணுது, அந்த ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ உடனே என்னோட கை வந்து இப்படி மறைக்குது, ரொம்ப வெளிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் மறைக்குது. ஸோ திஸ் இஸ் த எஃபெக்டார். ஸோ திஸ் ஹேண்ட் இஸ் அ எஃபெக்டார். அந்த ரிசெப்டாரை அந்த ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு மசிலோ, ஒரு டிஷ்யூவோ, ஒரு ஆர்கனோ, அதை தான் நான் என்ன சொல்றேன், எஃபெக்டார்னு சொல்வேன். ஆனால் ரிசெப்டார்ன்றது ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்ணதுக்கு மட்டும்தான். ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்றது ரிசெப்டார், ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்றது எஃபெக்டார். புரியுதா? கிளியரா? ரித்திகா லக்ஷ்மி, உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சா? ஸ்டிமுலை அப்படின்னா சுற்றுச்சூழல்ல, என்வாயன்மெண்ட்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது, அந்த சேஞ்சஸ்க்கு உன்னோட பாடி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as ஸ்டிமுலை. சரியா? ஹலோ ரேவதி வடிவேல், எப்படி இருக்கீங்க ரேவதி வடிவேல்? ஓகே, அண்ட் நிறைய பசங்க நம்மளோட சிபிஎஸ்இ செஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதில் நிறைய பேர் லாஸ்ட் செஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹவ் வாஸ் த செஷன்ஸ்? அண்ட் இன்னும் நம்ம செஷனுக்கு லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுடுங்க. குட் 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 குட். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கஸ்டேட்டரி ரிசெப்டார்ஸோட ஸ்டிமுலை என்ன, எந்த ஸ்டிமுலையை அது ரிசீவ் பண்ண போகுது, டேஸ்ட் அப்படின்ற ஸ்டிமுலையை அது ரிசீவ் பண்ண போகுது. ஸோ ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த சென்ஸ் ஆர்கன் என்ன, நம்மளோட டங். நெக்ஸ்ட் என்ன, ஃபோனோ ரிசெப்டார். ஃபோனோ ரிசெப்டார் பார்த்தோன்னா சவுண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டிமுலையை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ரிசெப்டாரை தான் நம்ம ஃபோனோ ரிசெப்டார்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஸ்டிமுலை என்ன, நம்மளோட சவுண்ட். அண்ட் எந்த சென்ஸ் ஆர்கன் இந்த ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட இயர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட தெர்மோ ரிசெப்டார்ஸ். தெர்மோ ரிசெப்டார்ஸ் பார்த்தோன்னா நம்மளோட ஹீட்டு, கோல்டு. ஓகே, அடுத்து என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் எடுக்க போறோம்டா ரித்திகா. ஓகே, மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் எடுக்க போறோம். ஸோ இது வரைக்கும் நல்லா புரிஞ்சவங்க எனக்காக டைமண்ட்ஸ் இமோஜி போடுங்க பார்க்கலாம் சாட்ல. ஓகே, ஸோ இது தெர்மோ ரிசெப்டார்ஸ். தெர்மோ ரிசெப்டார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம என்வாயன்மெண்ட்ல நடக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் ஹீட்டு, கோல்டு, இந்த ஸ்டிமுலையெல்லாம் ரிசீவ் பண்ணக்கூடியதான் நம்மளோட தெர்மோ ரிசெப்டார்ஸ். ஸோ இந்த சேஞ்சஸ் இன் ஹீட் அண்ட் கோல்டை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த சென்ஸ் ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கின். நம்மளோட ஸ்கின். புரியுதா? கிளியரா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன, நோக்சிசெப்டார்ஸ். ஸோ இது வந்து
பெயினை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ரிசெப்டார் நம்ம நாசிஸ் ரிசெப்டார்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சென்ஸ் ஆர்கன் என்ன நம்மளோட ஸ்கின். ஓகே, ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசெப்டார்ஸ் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். NMMS, ப்ளீஸ் மேம் கிவ் கிளாஸஸ் ஃபார் 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் ரித்திகா, சூப்பர்டா. ஓகே, ஸோ கம்மிங் டு நம்மளோட புகழினியாலாம் இருக்கீங்களா அண்ட் நம்மளோட ரித்திகா இருக்கீங்களா? நீங்களாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லையே, என்னாச்சு? ஓகே, ஸோ கம்மிங் டு அவர் நர்வ் செல்ஸ் ஆர் நியூரான். நியூரான் தான் என்ன? ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். என்னது? நியூரான் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அ நர்வ் இஸ் ஓகே, a nerve na என்ன? What do you mean by nerve? Nerve வேற neuron வேற, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. Nerve is a bundle of fibers that carry signals between the brain and other parts of the body, enabling sensation, movement and other bodily functions. Okay, so a nerve is a bundle of fibers. Okay, so usually பாத்தீங்கன்னா உனக்கு அந்த நியூரான் படிக்கிறப்ப இன்னும் நல்லா கிளியரா நான் வந்து சொல்றேன். நியூரான்ல ஒரு பார்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம நர்வ்னு வந்து சொல்லுவோம். ஸோ பண்டில் ஆஃப் ஃபைபர்ஸ் அது என்ன பண்ணும்? பிரெயின்ல இருந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடிக்கும் இன்ஃபர்மேஷன்ஸை டூ அண்ட் ஃப்ரோ கேரி பண்ணி பிரெயின்ல இருந்து இந்த பாடி ஆர்கன்ஸ்க்கு எடுத்துட்டு போறது இன்ஃபர்மேஷனை, பாடி ஆர்கன்ஸ்ல இருந்து பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போறது, இந்த இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸை பண்ணக்கூடிய அந்த பண்டில் ஆஃப் ஃபைபர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? we call this as nerve அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ என்ன மாதிரியான திங்ஸ்லாம் நடக்கும் உன்னோட பாடியில் அப்படின்னு பார்த்தோன்னா சென்சேஷன், மூவ்மெண்ட் அண்ட் அதர் பாடிலி ஃபங்க்ஷன்ஸ் இதனால நடக்கும். அண்ட் வாட் டு யூ மீன் பை நியூரான்? நியூரான் அப்படின்னா என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நல்லா கவனிங்க. வாட் டு யூ மீன் பை நியூரான்? நியூரான் தான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ நர்வஸ் சிஸ்டமோட மெயின் ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட நியூரான். அப்படிதான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் செல் இந்த பாடியிலேயே ரொம்ப லாங்கஸ்ட் செல் அண்ட் செல் விச் டஸ் நாட் டிவைட். Okay, it lost its capability to divide. Okay, இது அவ்வளவா டிவைட் ஆகாது. So this is the longest cell in the body and இது என்ன பண்ணும்? மெசேஜஸை கேரி பண்ணும். எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இது வந்து கேரி பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் கேரிஸ் மெசேஜஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஆர் சிக்னல்ஸ். ஓகே, ஸோ இது மெசேஜஸை கேரி பண்ணும். எந்த ஃபார்மேட்டில் கேரி பண்ணுன்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் இல்லை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக இது வந்து கேரி பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் நியூரான், ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். பசங்களா டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓ, நீங்க தானா? ஓகே 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 ஓகே, புரியுதுடா. நிறைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்க, பட் எக்ஸாக்டா யார் அந்த ஸ்டூடெண்ட்னு எனக்கு தெரியல, அதனால ஐ காட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஸோ நியூரானோட டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சம்டைம்ஸ் எனக்கு மிஸ்ஸிங் பார்ட்ஸ் மாதிரி அதை எல்லாம் சின்ன மாதிரி கேட்கலாம். ஓகே, ஸோ இதில் எனக்கு 3 பார்ட்ஸ் இருக்கு. ஓகே, இதில் எனக்கு மெயினான பார்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆர் டென்ட்ரைட். எது? ஸோ இதான் நம்மளோட நியூரானோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் எனக்கு குட்டி குட்டி பிரான்ச்சஸாக இருக்கு பார்த்தியா? குட்டி பிரான்ச்சஸாக இருக்கு பார்த்தியா? இந்த பிரான்ச்சஸ் தான் வாட் டு ஐ கால் திஸ் as டென்ட்ரைட். ஓகே, ஐ கால் திஸ் as டென்ட்ரைட். டென்ட்ரைட்டோட வேலை என்னன்னு பார்த்தோன்னா ஓகே, இது இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த செல் பாடிக்குள்ளே, அதாவது இந்த சைட்டான்குள்ளே இதை அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு வரும். சரியா? ஸோ நியூரான்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர அந்த ஆள் யாரு, அந்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நியூரானில் டென்ட்ரைட். அப்படின்னா சுற்றி இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி இட் வில் சென்ட் the information to the neuron. சரியா? it collects information. okay, and next என்ன? நம்மளோட செல் பாடி. இதான் நம்மளோட செல் பாடி. திஸ் இஸ் அவர் செல் பாடி. ஸோ செல் பாடியில் ஒரு மெயின் பார்ட்டாக என்ன இருக்குது? இட் இஸ் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ செல் பாடியோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தோன்னா இட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டென்ட்ரைட் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். ஓகே, ஸோ இந்த டென்ட்ரைட் எல்லாமே இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த செல் பாடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இல்லையா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு இந்த செல் பாடி எப்படி ரிசீவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம செல் பாடிக்குள்ளே என்ன ஆகுது? ரிசீவ் ஆகுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன? இந்த செல் பாடியில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பார்ட் என்ன? இட் இஸ் நியூக்ளியஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா நம்மளோட ஆக்சான். ஓகே, வாட் டு யூ மீன் பை ஆக்சான் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சான், திஸ் இஸ் த ஆக்சான் பார்ட். ஓகே, this is the axon part.
ஓகே ஸோ ஆக்சான் என்ன பண்ணும் இப்போ செல் பாடியில் இந்த இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக வந்துருச்சு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இட் ஹாவ் டு ட்ராவல் ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை கேரி பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய அந்த பார்ட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம் we call this as axon so electrical impulse travels along the axon electrical impulse travels along the axon புரியுதா ஓகே அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆக்சான்ல பார்த்தனா உனக்கு இங்க நிறைய ஷீத் இருக்கு என்னது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை சுத்தி there is a sheath okay there is a sheath இந்த sheath தான் நம்ம என்ன சொல்லுவோம் we call this as myelin sheath okay இந்த sheath தான் நம்ம என்ன சொல்லுவோம் we call this as myelin sheath அப்படினா என்ன myelin sheathனா myelin sheathோட வேலை என்னன்னு பார்த்தனா இப்போ எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எனக்கு இங்க கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கு இது எலக்ட்ரிக் சிக்னலா இருக்கு சோ இது எனக்கு வெளியில எங்கேயும் லீக் ஆக கூடாதுன்னா இந்த ஆக்சானை சுத்தி ஒரு ஷீத் கவரிங் இருக்கு that is a myelin sheath so this acts as an insulator இது எனக்கு இன்சுலேட்டரா ஆக்ட் ஆகும் சரியா சோ myelin sheath prevents electric signals from leaking out of the axon axonல இருந்து எலக்ட்ரிக் சிக்னல் லீக் அவுட் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த myelin sheath வந்து இருக்கு ஓகே அண்ட் இந்த ஆக்சானை தாண்டி கடைசியா இருக்கக்கூடிய இந்த எண்டிங்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் we call this as nerve ending okay so இந்த ஆக்சான் ஓட எண்டிங்ஸ் தான் நம்ம நர்வ் எண்டிங்னு சொல்லுவோம் ஸோ ஓவராலாக பார்த்தா நம்ம நியூரோனோட எண்டிங் இதுதான் ஓகே ஸோ இங்கே தான் நம்மளோட எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் எல்லாமே இந்த நர்வ் எண்டிங்கை ரீச் ஆகும் ஸோ த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் காசஸ் ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஓகே ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் எல்லாமே எனக்கு இந்த நர்வ் எண்டிங்ஸ்க்கு வரும் இந்த நர்வ் எண்டிங்ஸ்ல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் இன்னொரு நியூரானுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் ஓகே இப்போ எலக்ட்ரிக் சிக்னலா எனக்கு நியூரான்குள்ள இந்த இன்ஃபர்மேஷன் டிராவல் ஆகி வந்திருக்கு ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் இந்த நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு போகணும் அப்படின்னா இட் வில் பி கேரி ஃபார்வர்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல்ஸ் சரியா இந்த ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல்ஸ் புரிஞ்சுச்சா ஸோ அதை பத்தி நம்ம படிக்கலாம் ஓகே ஸோ இந்த ஒரு நியூரான் இது ஒரு நியூரான் இல்லையா இது ஒரு நியூரான் இல்லையா இது நர்வோட எண்டிங் ஓகே அண்ட் திஸ் இஸ் அனதர் நியூரான் இது அந்த நியூரானோட ஸ்டார்டிங் ஓகே ஸோ திஸ் இஸ் த டென்ட்ரைட்டிக் எண்ட் அண்ட் திஸ் இஸ் த ஆக்சான் டெர்மினல் ஓகே இந்த ஆக்சான் டெர்மினல்ல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு இந்த நியூரானுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகணும் ஸோ இந்த நர்வ் எண்டிங்ல இருந்து இந்த கெமிக்கல்ஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு இந்த டென்ட்ரைட்க்கு எப்படி போகும் பார்த்தனா இந்த ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஓகே ஸோ இந்த ஆக்சான் டெர்மினல்ல இருந்து அந்த எலக்ட்ரிக் சிக்னல் எனக்கு கெமிக்கல்ஸா வந்து ரிலீஸ் ஆகும் okay so the gap between one neuron end and the other neuron is called as synapse நம்ம சொல்லுவோம் சரியா நம்ம என்ன சொல்லுவோம் we call this as synapse okay so the microscopic gap between two neurons ரெண்டு நியூரானுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த மைக்ரோஸ்கோபிக் கேப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம synapse அப்படின்னு வந்து சொல்லுவோம் okay so இந்த synapse ஓட வேலை என்ன okay so the role of synapse is to transmit the electrical impulse from one neuron to another இந்த நியூரான்ல இருந்து இந்த நியூரானுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் எனக்கு இந்த நியூரான்ல இருந்து இந்த நியூரானுக்கு இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அது என்ன விதமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கெமிக்கல் மெசஞ்சர்ஸா எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ அதுக்கு தான் எனக்கு இந்த ஜங்ஷன் தேவை தட் இஸ் synapse okay so as a synapse the electric impulse causes the release of chemicals from the nerve ending of one neuron என்னது ஓகே இந்த நியூரானோட நர்வ் எண்டிங்ல அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் என்ன ஆகுமா அது வந்து சில கெமிக்கல்ஸை புஷ் பண்ணுமா இந்த கெமிக்கல்ஸோட பேர் என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சொல்லுவோம் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எனக்கு இந்த நர்வ் எண்டிங்ல இருந்து வெளியில ரிலீஸ் ஆகும் எங்க ரிலீஸ் ஆகும் சினாப்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகும் ஓகே ஸோ இந்த நர்வ் எண்டிங்கை நம்ம என்ன சொல்லுவோம் we call this as synaptic knob okay we call this as synaptic knob so synaptic knobல இருந்து எனக்கு chemical messengers வெளியில ரிலீஸ் ஆகும் that is nothing but neurotransmitters இந்த neurotransmitters எனக்கு இந்த dendritic tipsல இந்த neurotransmitters எனக்கு என்ன ஆகும் எனக்கு இந்த dendritic tipsக்குள்ள போகும் and again இந்த dendritic tipக்குள்ள போனோனே again வந்து அந்த information எனக்கு electrical signalா மாறிடும் புரியுதா okay so these chemicals cross the synaptic gap and reach the dendritic tip of the next neuron generating a new electric impulse புரியுதா so இங்கேயுமே வந்து ஒரு நியூரோட்ரான்ஸ்மிட்டரா தான் இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்குள்ள நம்ம நியூரான்குள்ள வந்திருக்கு டென்ட்ரைட்டிக் டிப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அது எலக்ட்ரிக் சிக்னலா மாறி இதுக்குள்ள ஃபுல்லா டிராவல் ஆகி ஆக்சான் வரையும் டிராவல் ஆகி ஆக்சானோட எண்ட்ல இந்த அகைன் இந்த நர்வ் சிக்னல் வந்து
எலக்ட்ரிக்கல் சிக்னல் அகைன் கெமிக்கல்ஸாக மாதிரி கெமிக்கல்ஸ் எனக்கு ரிலீஸ் ஆகி chemicals will be again transmitted to the next neuron, and in the chemicals in the neuron குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த information it will be converted into electrical signal. புரியுதா? கிளியரா? yes clear? yes. So in the synaptic junction is very important. Okay, so in the neurons ku nadula, okay, so in the transmission please give kandipa Karthikeyan Manika Swami na kudikiren kavalapadadinga. Okay, so transmission of impulse, in the impulse எனக்கு இந்த ரெண்டு நியூரான்ஸ் நடுவுல எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? so chemical collected at the end of the dendritic tip. என்னது? dendritic tipல இந்த கெமிக்கல் வந்து இப்ப ரிசீவ் பண்ணிடுச்சு இல்லையா? so இந்த dendritic tip இந்த நியூரோட்ரான்ஸ்மிட்டரை ரிசீவ் பண்ணிடுச்சு. dendritic tip நியூரோட்ரான்ஸ்மிட்டரை ரிசீவ் பண்ணிடுச்சு. இப்போ கெமிக்கல் வந்து dendritic tipல ரிசீவ் பண்ணிடுச்சு. இப்போ chemical reaction creates movement of ions. okay, அங்க ஒரு chemical reaction வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. so அங்க movement of ions வந்து you can see. அதுக்கப்புறம் ion movement creates a potential difference. ions move ஆகுறதுனால there is some potential difference. potential difference எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா because of the movement of ions. சில இடங்கள்ல வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கலாம், சில இடத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் ஜாஸ்தியா இருக்கலாம். so இந்த டிஃபரன்ஸ் இன் சார்ஜஸ்னால there might be potential difference எனக்கு கிரியேட் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகே, சோ எனக்கு இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. சோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுறதுனால நல்லா கவனிங்க, எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஜெனரேட்டட். என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுறதுனால எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஜெனரேட்டட் அட் தி டென்ட்ரைட்டிக் டிப். டென்ட்ரைட்டிக் டிப்ல எனக்கு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ஒன்னு கிரியேட் ஆகுது. எப்படி கிரியேட் ஆகுது? பிகாஸ் ஆஃப் தி மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுறதுனால எனக்கு இங்க எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகுது. இப்போ இந்த இம்பல்ஸ் வந்து it travels from dendrite to cell body. இப்போ இந்த கெமிக்கல்ஸ் வந்து எனக்கு டென்ட்ரைட்டிக் டிப்ல இந்த ரியாக்ஷன்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா மாறிடுச்சு. இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து என்ன ஆகும்? நம்மளோட டென்ட்ரைட்டிக் டிப்ல இருந்து நம்ம செல் பாடிக்கு வரும். செல் பாடியில இருந்து அகைன் ஃபுல்லா இந்த ஆக்சான் ஃபுல்லா டிராவல் ஆகும். சரியா? சோ இந்த நியூரான் ஃபுல்லா நம்மளோட இன்ஃபர்மேஷன் எப்படி டிராவல் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா தான் டிராவல் ஆகுது. டேட்டா அது என்னால சொல்ல முடியாதுதான், அது உங்களுக்கு ஸ்கெடியூல்ல அப்டேட் பண்ணுவாங்க. சரியா? so this impulse travels from the dendrite to the cell body. so impulse எனக்கு dendriteல இருந்து செல் பாடிக்கு வரும். திரும்ப செல் பாடியில இருந்து இந்த impulse வந்து it travels through the axon. okay, and next this impulse reaches the nerve ending. okay, இந்த impulse வந்து எனக்கு nerve endings தான் ரீச் ஆகுது. போல் क्वेश्चन இருக்கு ரித்திகா? ஓகே, போல் क्वेश्चन இருக்கு. ஓகே, இந்த செஷன் முடிகிற நேரத்தில் நான் வந்து அந்த போல் क्वेश्चन வந்து உனக்கு சொல்றேன். ஓகே, அதை நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே, so it reaches nerve ending. so nerve ending வந்தோடனே again எனக்கு it release some release of chemicals வந்து எனக்கு take place ஆகும். synapseல ரிலீஸ் ஆகும். திரும்ப இந்த கெமிக்கல்ஸை பிக் பண்றது இன்னொரு நியூரானோட டென்ட்ரைட்டிக் டிப். இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும்? இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆயிட்டு வரும். ஓகே, so ஓவராலா உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டென்ட்ரைட்டிக் டிப்ல எனக்கு கெமிக்கல்ஸா உள்ள நுழையிற அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு இந்த நியூரான்ல என்னது? எனக்கு இந்த நியூரான் செல் பாடியிலலாம் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா வந்து டிராவல் ஆகும். அண்ட் அகெயின் திரும்ப இந்த டென்ட்ரைட்டிக் டிப் ஆக்சான் டெர்மினலுக்கு வந்தோடனே என்னாகும்? இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து எனக்கு அகெயின் கெமிக்கல்ஸா எனக்கு வெளியில ரிலீஸ் ஆகும். ஓகே, திஸ் கெமிக்கல்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனா அடுத்த நியூரானுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். கெமிக்கல் ரியாக்ஷன் இமெயில்ல சென்ட் பண்றேன் மேம். பண்ணுங்க தியாகர். ஐயோ பேர மாட்டேங்குது. நிறைமதி. எஸ் நிறைமதி, பண்ணுங்க. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட். ஓகே, கிளியரா? ஓகே,
So there are different types of neurons. There are different types of neurons. என்னென்ன neurons அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are sensory neurons, motor neurons, relay neurons or interneurons. Okay, so இந்த மூணு different neurons பத்தி தான் இப்போ நம்ம படிக்க போறோம். Sensory neurons பார்த்தனா இது it will transmit the impulse from receptors to CNS. Okay, so receptors தான் என்னன்னு பார்த்தோம், effector தான் என்னன்னு பார்த்தோம். receptorன்றது ஸ்டிமுலையை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ரிசெப்டார் தான் அந்த ஒரு ஆர்கன் இல்ல செல்லையோ இல்ல டிஷ்யூவையோ நான் ரிசெப்டார்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த ரிசெப்டார்ஸ்ல இருந்து ஓகே அந்த இம்பல்ஸை எனக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு போகக்கூடிய அந்த நியூரான்ஸை தான் நான் என்ன சொல்லுவேன், ஐ கால் திஸ் ஆஸ் சென்சரி நியூரான்ஸ். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிட் இம்பல்ஸ் ஃப்ரம் ரிசெப்டார்ஸ் டு சிஎன்எஸ். மோட்டார் நியூரான்ஸ்னா என்ன, டிரான்ஸ்மிட் இம்பல்ஸ் ஃப்ரம் சிஎன்எஸ் டு எஃபெக்டார்ஸ். ஓகே, ஸோ இப்போ ரிசெப்டார்ஸ் இருந்து சிஎன்எஸ்க்கு சென்சரி நியூரான்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ சிஎன்எஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த ரெஸ்பான்ஸை சிஎன்எஸ்லேருந்து அந்த எஃபெக்டார் ஆர்கனுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த நியூரான்ஸ் என்னது, நம்மளோட மோட்டார் நியூரான்ஸ். ஸோ இட் டிரான்ஸ்மிட்ஸ் இம்பல்ஸ் ஃப்ரம் சிஎன்எஸ் டு எஃபெக்டார்ஸ். ஓகே, அடுத்தது என்ன, நம்மளோட ரிலே நியூரான்ஸ் ஆர் இன்டர் நியூரான்ஸ். இது என்ன பண்ணும், இட் கனெக்ட்ஸ் த சென்சரி அண்ட் மோட்டார் நியூரான்ஸ். இந்த சென்சரி நியூரான் அண்ட் மோட்டார் நியூரான் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூரானை தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as ரிலே நியூரான் ஆர் இன்டர் நியூரான். கிளியரா? இமெயில் ஐடியா இன்னைக்கு நான் போடல, aishwaryacholan@gmail.com. ஓகே, எல்லாமே ஸ்மால். எஸ், கிளியரா? வெரி குட் ரித்திகா, வெரி குட். ஓகே, இதான் நம்மளோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூரான். ஓகே, ஸோ ஸ்டிமுலஸ்னா என்ன, ரிசெப்டார்னா என்ன அப்படின்னு நான் வந்து உனக்கு சொன்னேன். ஸ்டிமுலஸ்னா என்ன, ரிசெப்டார்னா என்ன அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஓகே, ஸோ ஸ்டிமுலஸ் தான் எனக்கு அந்த ஸ்டிமுலையை ரிசீவ் ஸ்டிமுலஸ்னா என்ன, நம்ம என்வாயன்மெண்ட்ல நடக்கக்கூடிய அந்த சேஞ்சு நம்ம பாடி கேன் டிடெக்ட் அப்படின்னா அதான் நம்ம ஸ்டிமுலஸ்னு சொல்லுவேன். அதை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு செல் ஆர் டிஷ்யூ இல்லை ஆர்கன் தான் என்ன சொல்லுவேன், ரிசெப்டார்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டிமுலஸ் எனக்கு ரிசெப்டார் வந்து ரிசீவ் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனை இந்த இம்பல்ஸை எனக்கு வந்து சென்சரி நியூரான் மூலமாக இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே போகுது, என்னோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகுது. என்னது இந்த இன்ஃபர்மேஷன், இட் இஸ் கோயிங் டு மை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ தட் இந்த ஸ்டிமுலஸ்க்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுன்னு அதுதான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ சென்சரி நியூரான் மூலமாக ரிசெப்டார்ஸ்ல இருந்து சிஎன்எஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் இம்பல்ஸ் வந்து போகுது. இப்போ நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது, அது வந்து ஒரு இந்த ஸ்டிமுலஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ரெஸ்பான்ஸை நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து இந்த எஃபெக்டார் ஆர்கனுக்கு என்ன பண்ணும், மோட்டார் நியூரான் மூலமா அது அதோட இம்பல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். சரியா? ஸோ இந்த எஃபெக்டர் ஆர்கனுக்கு அந்த இம்பல்ஸ் மட்டும் வந்துருச்சு. ஸோ அந்த எஃபெக்டர் ஆர்கன் என்ன பண்ணும், இந்த ஸ்டிமுலஸ்க்கான ரெஸ்பான்ஸை வந்து அது வந்து எக்ஸிபிட் பண்ணும். சரியா? இதான் அந்த ஓவரால் சார்ட், ஓவரால் ஃப்ளோ. ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ரித்திகாக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, ஸோ இப்போ ரிலே நியூரான் எங்க மேம் இருக்கு, ரிலே நியூரான் தான் சென்சரி நியூரானையும் மோட்டார் நியூரானையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூரான் தான் நம்ம ரிலே நியூரான்னு சொல்லுவோம். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as relay neuron. கிளியரா? கிளியரா? யார் யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சிச்சு? எஸ் மேம் கிளியர்னு போடுங்க. ஓகே, அடுத்தது என்ன, நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். நிறைய பேர் கேட்டீங்க, எஸ் ரித்திகா கூட கேட்டீங்க, மேம் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னா என்ன, வாட் டு யூ மீன் பை நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்? ஓகே, நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னா என்ன, என்எம்ஜி, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் the nerve ending of a motor neuron and a muscle. என்னது, point of contact between the nerve ending of a motor neuron and a muscle. okay, so motor neuron தான் எனக்கு CNS ல இருந்து அந்த ரெஸ்பான்ஸ் இம்பல்ஸை வந்து என்ன பண்ணுது, எனக்கு CNS ல இருந்து எஃபெக்டர் ஆர்கனுக்கு எடுத்துட்டு வருது இல்லையா. என்னது, நம்மளோட மோட்டார் நியூரான். இந்த மோட்டார் நியூரானோட அந்த நர்வ் எண்டிங் எனக்கு அந்த எஃபெக்டர் ஆர்கன்ல படுது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அந்த மோட்டார் நியூரானோட நர்வ் எண்டிங்கும் அந்த எஃபெக்டர் ஆர்கன் அந்த மசிலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், we call this as neuromuscular junction.
இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as neuromuscular junction. என்னது, நம்ம CNS நம்ம பிரெயின்ல இருந்து எனக்கு இம்பல்ஸ் வந்து பிரெயின்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எனக்கு அந்த ஸ்டிமுலஸ்க்கான ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு எங்க வருது, மோட்டார் நியூரான் மூலமா அந்த இன்ஃபர்மேஷன் இம்பல்ஸ் வந்து எனக்கு மோட்டார் நியூரான் மூலமா இந்த எஃபெக்டாருக்கு வருது. இந்த எஃபெக்டாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இம்பல்ஸ் வந்து வருது. ஓகே, ஸோ இந்த மோட்டார் நியூரானோட அந்த டிப் இருக்கு பார்த்தியா, மோட்டார் நியூரானோட அந்த நர்வ் எண்டிங் இருக்கு பார்த்தியா, அந்த நர்வ் எண்டிங்க்கும் இந்த எஃபெக்டார் ஆர்கனுக்கும் உள்ள நடுவில் இருக்கிற அந்த கான்டாக்ட் தான் we call this as neuromuscular junction. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், neuromuscular junction நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த எஃபெக்டார் ஆர்கனுக்கும் இந்த மோட்டார் நியூரானோட நர்வ் எண்டிங்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷனை தான் we call this as neuromuscular junction. Clear? I think it is clear. I think it is clear. Okay, so இதான் நம்மளோட அந்த neuromuscular junction. Clear? Okay, so how do muscles move? This is very important. So இந்த impulse வந்து எனக்கு வந்துச்சு. ஓகே, இம்பல்ஸ் வந்து இந்த ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற ஒரு ரெஸ்பான்ஸ், இந்த ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற ஒரு ரெஸ்பான்ஸை நம்ம பிரெயின் வந்து இன்டர்பிரேட் பண்ணி அந்த இம்பல்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம பிரெயின்ல இருந்து நம்மளோட எஃபெக்டார் ஆர்கனுக்கு அந்த ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற ஒரு ரெஸ்பான்ஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக நம்மளோட எஃபெக்டார் ஆர்கனுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எஃபெக்டார் ஆர்கன் அந்த மசில் வந்து எனக்கு மூவ் ஆகணும் இல்லையா, how do that muscles move? Very important. So muscle cells have specialized proteins that change their shape and arrangement in the cell in response to electrical nerve impulse. So நம்ம மசில்ஸ்ல என்ன இருக்குமா, சில ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்குமா, நம்ம மசில்ஸ்ல சில ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்குமா, இந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணும், அதோட ஷேப்பையும் அரேஞ்ச்மெண்ட்டையும் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணும். என்னது, மசில் செல்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன்ஸை லைட்டாக வந்து ஆல்டர் பண்ணும், அதோட ஷேப் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தட் அந்த மசில்ஸ் என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் டு மூவ். ஓகே, ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு இந்த ஒரு இம்பல்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நம்மளோட மசில் செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸ் அதோட ஷேப் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் இந்த செல்ல வந்து எனக்கு வந்து ஆக்கும். ஸோ இது மூலமா நம்மளோட மசில்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ மசில் செல்ஸ் மூவ் பை சேஞ்சிங் their shape so that they shorten. ஓகே, ஸோ மசில் செல்ஸ் இந்த மாதிரி ஷார்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகி கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிறதுனால தான் நம்ம மசில்ஸ் வந்து என்ன ஆகுது, இட் இஸ் கெட்டிங் மூவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, so there are different types of actions. Another, there are different types of action: voluntary action, involuntary action and reflex action. Voluntary action na enna? Okay, so voluntary actions are controlled by will. Okay, so this is under my will. Okay, so நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். இப்போ நான் கையை தூக்கு அப்படின்னா என்னால் கையை தூக்க முடியும், கையை இறக்கினா என்னால் இறக்க முடியும், இப்போ நீ கையை முன்னாடி நின்று என்னால் நீட்ட முடியும். ஸோ இட் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், வாலண்டரி ஆக்ஷன் சொல்லுவோம். ஸோ திங்கிங், okay, so controlled by will, so thinking involved. Okay, so இங்க வந்து thinking வந்து நடக்கும். Okay, so brainum வந்து இங்க வேலை பார்க்கும். Okay, examples பார்த்தனா walking, writing, dancing, talking, etc. so நடக்கிறது, எழுதுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த ஸ்டெப் போறது, இந்த ஹுக் ஸ்டெப் போறது, இந்த ஹுக் ஸ்டெப் போறது, அப்படிலாம் வந்து நீ யோசிச்சு தான் நடக்கிற. so that is under your control. so இதெல்லாம் என்ன, voluntary action. and what do you mean by involuntary action? இங்க எனக்கு thinking is not involved. என்னது, திங்கிங் வந்து எனக்கு இன்வால்வ் ஆகலை அண்ட் பிரெயின் வந்து இங்கே எனக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. பிரெயின் வந்து இன்வால்வ்டு தான். சரியா? ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்மளோட பிளட் பம்பிங் பை ஹார்ட், பெரிஸ்டால்சிஸ், டைஜஷன். ஓகே, ஸோ நம்மளோட ஹார்ட் பிளட் பம்ப் பண்ணுறது அண்ட் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட், நம்மளோட மவுத்தில் இருந்து ஈசோஃபேகஸ் மூலமாக நம்ம ஸ்டமக்குக்கு ஃபுட்டு போகணும்னா நம்ம மசில்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஈசோஃபேகஸில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து இட் வில் அண்டர்கோ சம் மூவ்மெண்ட். அப்போ தான் ஃபுட் எனக்கு கீழே இறங்கும். அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அண்ட் அதே மாதிரி டைஜஷன் ப்ராசஸ் இது எல்லாமே இன்வாலண்டரி ஆக்ஷன். ஸோ இது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் வந்து இப்போ ஹார்ட்டே நீ வந்து இப்போ பீட் பண்ணாத, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கேன் அப்படின்னா அது பீட் பண்ணாமல் இருக்குமா? பண்ணாது. ஸோ இட் இஸ் நாட் அண்டர் மை கண்ட்ரோல். அது பாட்டுக்கு அதோட வேலையை செய்யும். அடுத்தது என்ன, நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். இங்கே வந்து திங்கிங் நாட் அட் ஆல் இன்வால்வ். என்னது, இங்கேயும் திங்கிங் நாட் இன்வால்வ், பிரெயின் டைரக்ட்லி நாட் இன்வால்வ். பிரெயின் வந்து எனக்கு டைரக்டாக வந்து இன்வால்வ்டாக இல்லை. எஸ், கண்டிப்பாக
ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து திங்கிங் இஸ் நாட் இன்வால்வ் அண்ட் பிரெயின் இஸ் டைரக்ட்லி நாட் இன்வால்வ். சரியா, பிரெயினுமே வந்து டைரக்டா வந்து இன்வால்வ் ஆகாது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா withdrawing a hand from a hot object, blinking when something comes close to the eye. சரியா, ஸோ இப்போ ஏதாவது ஒரு கண்ணை வந்து நான் இப்படி குத்த வர அப்படின்னா டக்குன்னு நீ கண்ணை மூடிடுவேன். ஓகே, அண்ட் தும்மல் வரப்ப ஹச்சும்மா அப்படின்னு வந்து நீ தும்புவேன். ஓகே, ஸ்னீசிங் யூ கேன் கண்ட்ரோல். அண்ட் நீ வந்து கண்ணை நான் முழிச்சிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சிட்டே வச்சுட்டு இருக்க முடியாது, நீ தானாவே வந்து பிளிங்க் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே என்னது, திஸ் இஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அண்ட் அதே மாதிரி சூடான ஒரு ஆப்ஜெக்ட் நீ போய் தொட்டனாலுமே தொட்டோடனே டக்குன்னு நீ வந்து கையெடுப்ப. இது எல்லாமே என்னது, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஸோ குயிக்காக நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை தான் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் வந்து சொல்லுவோம். வி கால் திஸ் as ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன, இட் இஸ் அ சடன் குயிக் அண்ட் என்னது, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் அ sudden, quick and involuntary movement in which thinking is not involved. Okay, reflex action அப்படினா என்ன, it is a action in is a sudden, quick and involuntary movement in which thinking not involved. Okay, சடனா நடக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து சுடத்தண்ணில போய் கை வைக்கிற, டக்குன்னு உன்னோட கை வந்து வெளியில வரணும், டக்குன்னு நீ வந்து கையை எடுக்கணும். ஓகே, ஸோ டக்குன்னு நீ வந்து கையை எடுக்கணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் பிரெயினுக்கு போய் பிரெயின் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி அது சென்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ ஸ்பீடாக நடக்கிறதுக்கு எனக்கு இங்கே வந்து பிரெயின் வந்து எனக்கு இன்வால்வ் ஆகாது. என்னது, பிரெயின் வந்து எனக்கு டைரக்டாக இன்வால்வ் ஆகாது. பிரெயின் இஸ் நாட் டைரக்ட்லி இன்வால்வ். சரியா, ஸோ குயிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், குயிக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தேவை. சரியா, ஸோ இங்க ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் வந்து பிரெயின் கண்ட்ரோல் பண்ணாது. நம்மளோட அடுத்த தலை என்ன, ஓகே, நம்ம மூளைக்கு அடுத்த தலை யாரு, நம்மளோட ஸ்பைனல் கார்ட். இவன் தான் வந்து என்ன பண்ண போறான், நம்மளோட இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண போறான். ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் ப்ரொடெக்ட் த பாடி பை ப்ரொடியூசிங் அ குயிக் ரியாக்ஷன். ஓகே, ஸோ சில இப்போ சுட தண்ணியில் நீ கையை வச்சுட்டு டக்குன்னு கையை எடுக்கணும், அப்படி கையை எடுக்கல அப்படின்னா உன்னோட கை வந்து வெந்து போயிடும். ஸோ சில விதமான இம்பார்ட்டண்ட் விஷயங்களை உன்னை காப்பாற்றுறதுக்கு, உன்னோட பாடியை காப்பாற்றுறதுக்கு நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா சரியா ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பாத்வே வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பாத்வே தான் we call this as reflex arc. ஓகே, ஸோ what do you mean by reflex arc அப்படின்னு பார்த்தோன்னா, the path followed by the nerve impulses in a reflex action. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல அந்த nerve impulses எந்த பாத்வேல வந்து போகுது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as reflex arc. சரியா, ஒரே நிமிஷம் இருங்க, I get the water. Okay, okay, clear? Yes. Yes. Okay. ஸோ நம்மளோட ஸ்டிமுலஸ் என்னது, நம்மளோட இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பாத்வே நம்ம வந்து பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பாத்வே வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டிமுலஸ் தான் என்னது, நம்ம அந்த ஹார்ட். ஓகே, ஸோ ஹார்ட் தான் வந்து நம்மளோட ஸ்டிமுலஸ். ஓகே, அதான் வந்து நம்மளோட சேஞ்ச். ஓகே,
ஸோ இதை இந்த ஹார்ட்டில் நடக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ரிசெப்டார் என்ன, நம்மளோட தெர்மோ ரிசெப்டார். ஓகே, தெர்மோ ரிசெப்டார். ஓகே, இந்த தெர்மோ ரிசெப்டார்ல அந்த இம்பல்ஸ் வந்து வந்துருச்சு. இந்த இம்பல்ஸ் வந்து நம்மளோட தெர்மோ ரிசெப்டார்ல இருந்து அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு கேரி பண்ணி எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அந்த நியூரான் நம்ம என்ன சொல்லுவோம், we call this as sensory neuron. ஓகே, ஸோ சென்சரி நியூரான் என்ன பண்ணும், நம்ம சென்சரி நியூரான் நம்ம இம்பல்ஸை வந்து ரிசெப்டார்ஸ்ல இருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு எடுத்துகிட்டு போகும். ஓகே, ஸோ சென்சரி நியூரான் எடுத்துகிட்டு போகுது. இந்த சென்சரி நியூரான் எங்கே எடுத்துகிட்டு போகும் இந்த இம்பல்ஸை பார்த்தோன்னா, இட் வில் கேரி திஸ் இம்பல்ஸ் டு த ஸ்பைனல் கார்டு. என்னது, ஸ்பைனல் கார்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை அது எடுத்துகிட்டு போகும். ஓகே, பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகாது, ஸ்பைனல் கார்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். சரியா? எஸ் எஸ், கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஸ்பைனல் கார்டுக்கு இந்த இம்பல்ஸ் போயிடுச்சு, இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்பைனல் கார்டு அந்த இன்ஃபர்மேஷனை ஆல்டர் பண்ணி இந்த ஸ்பைனல் என்ன பண்ணும், இந்த ஸ்டிமுலஸ்க்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம் டக்குன்னு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா மோட்டார் நியூரான் மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் கேரிட் டு த எஃபெக்டார். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனுக்கு இந்த இம்பல்ஸ்க்கு நம்மளோட எஃபெக்டார் என்ன பண்ணும், ரெஸ்பாண்ட் பண்ணும். என்னது, ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஸ்டிமுலஸ் இஸ் ஹீட். ஓகே, ஸோ சாரி. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஹீட்டான ஒரு சூடான ஒரு பொருளை வந்து நான் வந்து தொடுறேன். இப்போ அந்த சூடு அதுதான் ஸ்டிமுலஸ். தொடுறது என்ன, என்னோட கையில் இருக்கக்கூடிய ரிசெப்டார் என்ன, தெர்மோ ரிசெப்டார்ஸ். இந்த தெர்மோ ரிசெப்டார்ஸ் அந்த ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்ணிடுச்சு. இப்போ அந்த தெர்மோ ரிசெப்டார்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக சென்சரி நியூரான் மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் இட் இஸ் கேரிட் டு த ஸ்பைனல் கார்டு. இப்போ இந்த ஸ்பைனல் கார்டு அந்த ஸ்டிமுலஸ் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்ஸை அகைன் இம்பல்ஸா எனக்கு மோட்டார் நியூரானுக்கு எடுத்து விட்டுரும். இந்த மோட்டார் நியூரான் அந்த இம்பல்ஸை எடுத்துட்டு வந்து என்னோட எஃபெக்டார் ஆர்கனுக்கு எடுத்துட்டு வந்துடும். இந்த எஃபெக்டார் ஆர்கன் அந்த இம்பல்ஸை ரிசீவ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த எஃபெக்டார் ஆர்கனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் எஃபெக்டார் ஆர்கன் என்ன பண்ணும், அந்த ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ நம்மளோட கையை டக்குன்னு நம்ம அந்த சூடான ஆப்ஜெக்ட்ல இருந்து எடுத்துருவோம். சரியா மேம், இவ்வளோ ப்ராசஸ் நடக்குதே, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது எல்லாமே எனக்கு ரொம்ப கம்மியான நேரத்தில் நடக்கும். ஸோ பிரெயினுக்கு போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வர்றதை விட இந்த ஸ்பைனல் கார்டுக்கு போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வர்றது ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட். ஓகே, அதனால தான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் இஸ் டன். ஸோ reflex arcs are formed mainly in the spinal cord. Reflex arcs are mainly formed in the spinal cord. சரியா? So reflex arcs are considered more efficient for quick responses. Okay, quick response க்கு எதுக்கு reflex arc நம்ம வந்து ரொம்ப நம்ம வந்து கன்சிடர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா, they skip the brain's complex processing. பிரெயினுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போனால் நம்ம பிரெயின் வந்து பயங்கரமான ஒரு காம்ப்ளெக்ஸிங் மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அது என்ன பண்ணும், அனலைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் இன்டர்பிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த ப்ராசஸ்லாம் வேணாம், இட் வில் டேக் டைம்னு சொல்லிட்டு தான் அந்த பிரெயினுக்கு போகிற அந்த ப்ராசஸை இது கட் பண்ணிடும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, இன்ஸ்டண்ட்டாக நான் ரியாக்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் வந்து சூடான ஆப்ஜெக்டை தொட்டுட்டு நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஓகே, ஸோ என்னோட பிரெயின்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னோட கை வந்து பயங்கரமாக சூடாகி வெந்து போயிடும் இல்லையா? ஸோ நான் கையை டக்குன்னு எடுக்கணும். ரெஸ்பான்ஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் எனக்கு பிரெயினுக்கு போயிட்டு வந்தால் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இன்ஸ்டன்ட் ரியாக்ஷனுக்காக ஸ்பைனல் கார்டு தான் தேவை. And it reduces response time significantly. Okay, so இதனால உனக்கு ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ரெஸ்பான்ஸ் டைம் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. புரியுதா? கிளியரா? எஸ் எஸ். ஓகே, ஸோ நீ பார்க்கலாம், இதான் நம்மளோட அந்த ஹாட் டீ என்ன தொடுற எது தொடுது, நம்மளோட ரிசெப்டார் தெர்மோ ரிசெப்டார்ஸ் ரிசீவ் பண்ணது இந்த இம்பல்ஸை சென்சரி நியூரான் மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் கேரி ஃபார்வர்ட் டு த ஸ்பைனல் கார்ட். ஓகே, இந்த ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணும், அங்கே வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி டக்குனு மோட்டார் நியூரானுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போய் இந்த மோட்டார் நியூரான் எஃபெக்டார் ஆர்கனுக்கு வந்து அந்த எஃபெக்டார் ஆர்கன் அந்த ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ சிம்பிள். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் pathway and reflex action is very important. அடுத்த மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன, நம்மளோட பிரெயின். என்னது அடுத்த மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன, நம்மளோட பிரெயின். ஓகே, ஸோ பிரெயின் தான் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட். இன்னும் எவ்வளோ நேரம் இந்த வீடியோ மேம்? ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஐ வில் கம்ப்ளீட் இட் பிஃபோர் 7.
7 இல்ல 6:30 முடிக்க ட்ரை பண்ணலாம் நம்ம. ஓகேயா? ஓகே, சோ நம்மளோட பிரெயினோட டிஃபரெண்ட் பார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, சோ இன்னும் வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ் தான், மெயினான விஷயம் முடிச்சிட்டோம். பிரெயினை பத்தி படிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கோஆர்டினேஷன் மட்டும் தான் இருக்கு, அது சின்னதுதான். போல் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு, போல் கொஸ்டின்ஸ் ஆக்சுவலா நிறைய இருக்கு. ஓகே, சோ நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ நம்மளோட பிரெயினோட டிஃபரெண்ட் பார்ட்ஸ் வந்து பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? இதான் நம்மளோட பிரெயின். பிரெயினோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? நம்மளோட ஃபோர் பிரெயின். பிரெயினோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? நம்மளோட ஃபோர் பிரெயின். ஓகே, சோ ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் சொல்லிட்டு எனக்கு 3 பார்ட்ஸா என்னோட பிரெயின் வந்து என்ன ஆயிருக்கு? என்னோட பிரெயின் வந்து நம்ம டிவைட் பண்ணிருக்கோம். சோ அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்னா நம்ம இப்ப பார்க்க போறோம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஃபோர் பிரெயின் அப்படின்னு பார்த்தோன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா குயிக் ஆக்ஷன், இன்ஸ்டன்ட் ஆக்ஷன். ஓகே, அதுதான் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். சரியா? ஓகே, சோ கமிங் டு ஃபோர் பிரெயின், இதுதான் வந்து மெயின் திங்கிங் பார்ட் ஆஃப் பிரெயின். இதான் நம்மளோட பிரெயினோட மெயின் திங்கிங் பார்ட். அண்ட் இது உனக்கு என்னென்ன பார்ட்ஸ் கன்சிஸ்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா செரிப்ரம் அண்ட் ஹைப்போதலாமஸ். என்னது? இதான் நம்மளோட திங்கிங் பார்ட் ஆஃப் பிரெயின். இவ்வளோ யோசிக்கிற பார்த்தியா மேம், நான் ஓவர் திங்க் பண்றேன் அப்படின்லாம் வந்திருக்கீங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நம்மளோட ஃபோர் பிரெயின் தான். ஓகே, ஸோ இதுல இருக்கக்கூடிய மெயின் பார்ட்ஸ் என்ன? நம்மளோட செரிப்ரம் அண்ட் ஹைப்போதலாமஸ். வேற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம காது கேட்கறது, ஓகே, அண்ட் ஹியரிங், மெமரி, அண்ட் ஆல்சோ ரீசனிங், நீ பேசுற ஸ்பீச், இமோஷன்ஸ், உன்னோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது, இன்டர்பிரிட்டேஷன், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது என்ன? நம்மளோட ஃபோர் பிரெயின். அண்ட் ஈவன் நம்மளோட வாலண்டரி ஆக்ஷன்ஸ், என்னது? நம்மளோட வாலண்டரி ஆக்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்றது என்ன? நம்மளோட ஃபோர் பிரெயின். வாலண்டரி ஆக்ஷன்ஸ்னா இப்ப ஐஸ்வர்யா நீ லெஃப்ட் ஹேண்டை தூக்கு, நீ இன்னும் நல்லா ஹைட்டா தூக்கு, ஓகே, ரைட் ஹேண்டை தூக்கு, இன்னும் நல்லா ஹைட்டா தூக்கு. இப்போ திஸ் இஸ் அண்டர் மை வில். நான் கையை கீழே போடணும்னு நினைச்சேன்னா நான் கீழே போடலாம், கையை மேலே தூக்கணும்னு நினைச்சா நான் மேலே தூக்கலாம், நான் இப்போ குதிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் குதிக்கலாம். ஸோ இட் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல். Okay, so this is under my control. So these are voluntary actions. So voluntary actions are control பண்ணக்கூடிய part of brain என்ன? நம்மளோட forebrain. Okay, அடுத்தது என்ன? நம்மளோட midbrain. So forebrainல பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட cerebrum. Okay, cerebrum. சரியா? So cerebrum தான் இருக்கிறதுல largest part of the brain. சரியா? இதான் largest part of the brain. சரியா? So actually அதுல வந்து எனக்கு cerebral hemispheres, 2 cerebral hemispheres வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மிட் பிரெயின். இதுதான் நம்ம ஃபோர் அண்ட் ஹைட் பிரெயின் ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பிரெயின் தான் என்ன? நம்மளோட மிட் பிரெயின். இது வந்து சம் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸை இது கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, இதுதான் நம்மளோட மிட் பிரெயின். ஆக்சுவலா இது பார்த்தோம்னா நம்ம பிரெயின் இப்படி இருக்கும். இந்த பிரெயினை நீ நடுவில் இப்படி கட் பண்ணனா 2 செக்ஷன் இப்படி பிளந்துட்டு வரும் பார்த்தியா, அந்த செக்ஷன். ஓகே, ஸோ இது ஒரு செரிப்ரல் ஹெமிஸ்பியர், இந்த சைடு ஒரு செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஃபோர் பிரெயின் அண்ட் இந்த ஹைண்ட் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த பார்ட் தான் என்ன? நம்மளோட ஹைண்ட் பிரெயின். சரியா? சாரி, நம்மளோட மிட் பிரெயின். இப்போ நம்மளோட ஹைண்ட் பிரெயின், பின் மூளை. சரியா? ஸோ இது என்ன பண்ணும்? இதுல எனக்கு 3 பார்ட்ஸ் இருக்கு, பான்ஸ், மெடுலா அண்ட் செரிபெல்லம். என்னது? பான்ஸ், மெடுலா அண்ட் செரிபெல்லம். ஓகே, ஸோ இது 3ஓட ஃபங்க்ஷன்ஸும் நீ வந்து ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும்டா பசங்களா. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பான்ஸோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா இட் ரெகுலேட்ஸ் பிரீத்திங் ரேட் அண்ட் ஸ்லீப் சைக்கிள். நம்மளோட பிரீத்திங் ரேட்டையும் நம்ம ஸ்லீப் சைக்கிளும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பார்ட் என்ன? நம்மளோட பான்ஸ் ரீஜியன் ஆஃப் தி ஹைண்ட் பிரெயின். பிரெயின் எப்படி ஈஸியா வரைகிறதுக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலா வந்து அது இன் ப்ராசஸ். ஓகே, ஐ எம் ஆக்சுவலி குட்டியா ஈஸியாக எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோக்கு ஐ எம் கிரியேட்டிங். ஓகே, கண்டிப்பாக அதை நான் வந்து போடுறேன் ரித்திகா. சரியா? கண்டிப்பாக நான் அதை வந்து போடுறேன் ரித்திகா. சரியா? ஸோ பான்ஸில் பார்த்தோன்னா அது பிரீத்திங் ரேட் அண்ட் ஸ்லீப் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் மெடுலா பார்த்தோன்னா இட் கண்ட்ரோல்ஸ் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். என்னது? இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். லைக் பிளட் ப்ரெஷர், உன்னோட தாகம், உன்னோட ஹார்ட் பீட், ஓகே, அண்ட் சலைவேஷன், வாமிட்டிங், இதெல்லாம் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோலே பண்ண முடியாது இல்லையா? ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். இந்த இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது யாரு? நம்மளோட மெடுலா. அடுத்தது என்ன? நம்மளோட செரிபெல்லம். செரிபெல்லம் பார்த்தோன்னா நம்ம வாலண்டரி ஆக்ஷன்ஸோட ப்ரிசிஷனுக்கு ஹெல்ப் பண்றது, ப்ராப்பரா நடக்கணும். வாலண்டரி ஆக்ஷன்ஸ் நடக்கிறத கண்ட்ரோல் பண்ணது நம்மளோட ஃபோர் பிரெயின், ஆனா ரொம்ப ப்ரிசைஸா நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது நம்மளோட செரிபெல்லம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, பென்சிலை பிக் பண்றது, பைசைக்கிளை ரைட் பண்றது. பைசைக்கிளை வந்து ஒரு ப்ராப்பரா பேலன்ஸா நம்ம வந்து ரைட் பண்ண கத்துப்போம் இல்லையா? ஸோ அந்த ப்ரிசிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது நம்மளோட செரிபெல்லம். சரியா? எக்ஸாக்ட்லி. அண்ட் அதே மாதிரி செரிபெல்லம் வந்து நீ எப்படி உன்னோட பாய்ச்சர் அண்ட் உன்னோட பேலன்ஸ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது நம்மளோட செரிபெல்லம். சரியா? எஸ், கிளியரா? இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சுச்சா?
ஓகே கிளியரா? வெரி குட் ரித்திகா, வெரி குட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ஹைபோதலாமஸ். என்னது? நம்மளோட ஹைபோதலாமஸ். ஹைபோதலாமஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னது? ஹைபோதலாமஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஃபங்க்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதோட ஃபங்க்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ தலாமஸ்க்கு கீழே என்னது? நம்மளோட செரிப்ரம் அண்ட் ஹைபோதலாமஸ் சொன்னா. ஓகே, ஸோ நம்ம ஹைபோதலாமஸோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா, ஓகே, ஸோ இட் கண்ட்ரோல்ஸ் அவர் ஹங்கர், தர்ஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் கண்ட்ரோல் செக்ரீஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஃப்ரம் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ நம்ம கோஆர்டினேஷன் சிஸ்டம்ல நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம்னு சொன்னேன். அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம்ல ஒவ்வொரு கிளாண்டும் எப்படி வந்து என்னென்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணணும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சென்டரே யாரு? நம்மளோட ஹைபோதலாமஸ் தான். ஓகே, வெரி குட் சிங்காரவேலு சுமதி. ஓகேயா? ஸோ இது உனக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பிரெயின் இஸ் அ கண்ட்ரோல் சென்டர். ஓகே, பிரைமரி கண்ட்ரோல் சென்டர். ஸோ ஃபோர்பிரெயின் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் பார்ட் நம்மளோட ஃபோர்பிரெயின் தான். அதில் நம்ம செரிப்ரம் தான் இருக்கிறதே லார்ஜஸ்ட் பார்ட். ஓகே, லார்ஜஸ்ட் பார்ட் இன் ஏரியா வைஸ். ஓகே, ஸோ இதான் மெயின் திங்கிங் பார்ட் ஆஃப் பிரெயின். மெயினாக இதில் செரிப்ரம் அண்ட் ஹைபோதலாமஸ் இருக்கும். ஹியரிங், மெமரி, ரீசனிங், ஸ்பீச், இமோஷன்ஸ், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஆல் வாலண்டரி ஆக்ஷன்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை அவர் ஃபோர்பிரெயின். ஃபோர்பிரெயின் அப்படின்னாவே என்னோட வாலண்டரி ஆக்ஷன்ஸை அது கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்படின்னு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனோட திங்கிங் பார்ட் ஆஃப் பிரெயினோட எமோஷன்ஸ், இன்டர்பிரிட்டேஷன் இது எல்லாத்துக்குமே என்னோட ஃபோர்பிரெயின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஃபோர்பிரெயின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? எஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன? நம்மளோட போல் குவெஸ்டின் வரும்டா. போல் குவெஸ்டின் வரும். எஸ், ஒரே நிமிஷம். I'll send the poll question. எக்ஸாக்டா இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த போல் கொஸ்டின் போடுவேன். நீங்க அதை வந்து என்ன பண்ணணும்? நீங்க ஆன்சர் பண்ணணும். சரியா? இந்த செஷன் முடிறப்பயுமே நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் காமிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன? மிட் பிரெயின். மிட் பிரெயின் கனெக்ட்ஸ் த ஃபோர் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின். ஸோ இது நம்மளோட இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன? நம்மளோட ஹைபோதலாமஸ் பார்ட் ஆஃப் ஃபோர் பிரெயின். அது வந்து ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் கண்ட்ரோல் செக்ரீஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஃப்ரம் எண்டோக்ரைன் கிளாண்ட். அடுத்தது என்ன? நம்மளோட ஹைண்ட் பிரெயின். இதுல 3 பார்ட் இருக்கு. நான் சொன்ன போன்ஸ் வந்து நம்ம பிரீத்திங் ரேட் அண்ட் ஸ்லீப் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணும். மெடுலா வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் லைக் பிளட் பிரஷர், ஹார்ட் பீட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ வாலண்டரி ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது என்னது? நம்மளோட ஃபோர் பிரெயின், செரிபெல்லம். அண்ட் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது நம்மளோட மெடுலா. ஓகே, அண்ட் செரிபெல்லம் என்ன பண்ணும்? இதான் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் பிரெயின். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாலண்டரி ஆக்ஷன்ஸோட ப்ரிசிஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் பைசைக்கிள ப்ராப்பரா பேலன்ஸ் ஓட்டுறது, அவங்களோட போஸ்டர் அண்ட் பேலன்ஸை மெயின்டைன் பண்றது நம்மளோட ஹைண்ட் பிரெயின் தான். ஓகே, ஐ ஹோப் சோ இட் இஸ் கிளியர். ஸோ நம்ம பிரெயின்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? எஸ், கண்டிப்பா சோஷியல் கிளாஸும் இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ கமிங் டு அவர் பிரெயின். பிரெயின் இஸ் அ மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட். இந்த பிரெயினையே வந்து ப்ரொடெக்ட் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Can you do a video in the lesson? What are the important questions they will like a competency based question, please ma'am? கண்டிப்பா சிங்காரவேலு கண்டிப்பா நான் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பா நான் வந்து சிங்காரவேலு அது சாப்டர் வைஸ் கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். I'll give chapter wise. Okay? ஓகே, ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரெயின். நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ஹவு கேன் வி ப்ரொடெக்ட் த பிரெயின்? ஸோ நம்ம பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு வி ஹாவ் ஒன் திங் கால் கிரேனியம். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்கல். ஓகே, ஸோ பிரெயின் வந்து நம்மளோட இந்த கிரேனியம்ல தான் என்ன ஆயிருக்கு? பிளேஸ் ஆயிருக்கு, பொசிஷன் ஆயிருக்கு. ஓகே, ஏன் நம்ம பிரெயினை இவ்வளோ ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணோம்? ஏன்னா பிரெயின் டேமேஜ் ஆச்சுன்னா ஹோல் பாடி வில் நாட் பி கோஆர்டினேட்டிங் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ இந்த பிரெயினை சுற்றி எனக்கு 3 தின் மெம்பரேன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதை நான் மெனிஞ்சஸ்னு சொல்லுவேன். ஓகே, அண்ட் இந்த மெனிஞ்சஸ்ல எனக்கு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணும்? அந்த ஃப்ளூயிடை நம்ம செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஓகே, வி கால் திஸ் அ செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். அது என்ன பண்ணும்? எந்த ஒரு விதமான ஷாக்கை வந்து அதை அப்சார்ப் பண்ணிட்டு நம்ம பிரெயினுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாம நம்மளை தடுக்கிறதுக்கு நம்ம செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கு. சரியா? ஸோ இதான் நம்ம பிரெயினை சுத்தி இருக்கிற அந்த 3 மெம்பரேன்ஸ். இதான் அந்த 3 மெம்பரேன்ஸ். ஓகே, ஓகே, அண்ட் இதுதான் நம்மளோட செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். இதான் நம்மளோட செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். ஸோ நம்ம பிரெயின் வந்து டக்குனி பண்ணி போய் டமால் இப்படி வந்து இடிச்சுக்கிற. ஓகே, உன்னோட பிரெயின் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் எந்த ஒரு ஷாக்கையுமே வந்து இது வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகே,
ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட் என்ன, நம்மளோட ஸ்பைனல் கார்ட். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயினை பற்றி ஃபுல்லாக படிச்சிட்டோம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட் என்ன? ஓகே, கண்டிப்பா வீகா, நான் அப்படியே கூப்பிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்ன, நம்மளோட ஸ்பைனல் கார்ட். ஓகே, ஸ்பைனல் கார்டு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த முதுகெலும்பு தான் ஸ்பைனல் கார்டு நினைச்சுப்பீங்க. பட் அந்த முதுகெலும்புக்கு உள்ள இதான் நம்மளோட வெர்டிபிரல் காலம். அப்படின்னா அதுக்கு நடுவில் எனக்கு ஒரு ராட் மாதிரி ஒன்று போகும், அதுதான் we call this as spinal cord. ஓகே, ஸோ இந்த ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஆக்சுவலாக என்னது நம்மளோட வெர்டிபிரல் காலம் வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட வெர்டிபிரல் காலம். அகெயின் இந்த ஸ்பைனல் கார்டுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு தேர் ஆர் 3 லேயர்ஸ், 3 thin membranes, மெனிஞ்சர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இதோட ஷாக் அப்சார்ப் பண்ணுறதுக்குமே we have one fluid, cerebrospinal fluid. சரியா, கிளியரா? ஓகே, ஸோ கம்மிங் டு அவர் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ நம்மளோட கோஆர்டினேஷன் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அதில் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இதெல்லாம் பற்றி பார்த்தாச்சு. இப்போ கம்மிங் டு அவர் எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ a network of endocrine glands, என்னது a network of endocrine glands that produce and release hormones. ஓகே, ஸோ இப்போ எல்லா இடத்துக்குமே ஓகே மேம், எதுக்கு மேம் பான்ஸ்னா PONDS பான்ஸ் இல்லடா PONS. என்ன சொல்றீங்க வீகா? ஓகே, எஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ இதில் எனக்கு நிறைய எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த இடங்கள்லாம் என்னோட நியூரான் வந்து ரீச் ஆகாதோ அந்தந்த இடங்கள்லாமே நான் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுவேன். என்னோட பாடி வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அந்த இடங்கள்லையுமே. அப்போ இந்த நியூரான் ரீச் ஆக முடியாத அந்த இடங்களில் ரீச் ஆகக்கூடிய ஒரே விஷயம் என்ன, நம்மளோட பிளட்டு. ஸோ அந்த பிளட்டில் நம்ம சில செக்ரீஷன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிளட் அந்த செக்ரீஷன்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டுடும். ஸோ தட் நான் அங்கே இருக்கிற ஏரியாவை வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த செக்ரியேஷன்ஸ் தான் என்ன, நம்ம ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாண்டை தான் எண்டோக்ரைன் கிளாண்ட்னு சொல்லுவோம். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ல ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் தான் கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ். ஓகே, வேறெவர் நியூரான் வந்து போக முடியாத இடத்துல எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் மூலமாக தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. சரியா? ஸோ ஹார்மோன்ஸ்னா என்ன? Hormones are chemical substances that act like messenger molecules in the body. என்னது? Chemical substances that act like messenger molecules in the body. சரியா? ஓகே, இதான் நம்ம ஹார்மோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ கம்மிங் டு அவர் எண்டோக்ரைன் சிஸ்டம், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்மளோட எண்டோக்ரைன் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. ஓகே, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட எண்டோக்ரைன் சிஸ்டம்ல நம்மளோட ஃபோர்பிரெயினோட வேலை என்ன, ஃபோர்பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன, அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபோர்பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன? ஸோ இட் பிளேஸ் அ ரோல் இன் த ரிலீஸ் ஆஃப் மேன் ஹார்மோன்ஸ், ரிலீஸ் ஆஃப் மெனி ஹார்மோன்ஸ். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெயினான தலை எங்க இருக்கு, நம்ம தலையில தான் இருக்கு. அது யாரு? நம்மளோட ஹைப்போதலாமஸ். அதுதான் நீ இந்த கிளாண்டை நீ இந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ணு, நீ இந்த கிளாண்ட் இந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ணுன்னு நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சென்டர் என்ன, நம்மளோட ஹைப்போதலாமஸ். என்னது? நம்மளோட ஹைப்போதலாமஸ். ஸோ நம்மளோட ஃபோர்பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ். ஸோ இட் பிளேஸ் அ ரோல் இன் த ரிலீஸ் ஆஃப் மெனி ஹார்மோன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிட்யூட்டரி கிளாண்ட், அது வந்து growth ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும், இது வந்து அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் போய் நீ வந்து இந்த growth ஹார்மோனை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்போதலாமஸ் வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகே, ஹைப்போதலாமஸ் அதை ஸ்டிமுலேட் பண்ணும் பை ரிலீசிங் growth ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன். சரியா? ஓகே, ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் இந்த கிளாண்டை இந்த ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து என்ன பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும் பை ரிலீசிங் சம் ஹார்மோன்ஸ். அதான் ஹைப்போதலாமஸோட வேலை, அதான் ஹைப்போதலாமஸோட வேலை. ஓகே, ஓகே, ஸோ இதான் ஹைப்போதலாமஸ். அடுத்தது என்ன எண்டோக்ரைன் கிளாண்ட்ல? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாண்ட் என்ன, நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட்.
பிட்யூட்டரி கிளாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மாஸ்டர் கிளாண்ட். இதுதான் என்னது மாஸ்டர் கிளாண்ட். ஓகே, இது நிறைய ஹார்மோன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். இது ஹைப்போதலாமஸ்க்கு கீழே இருக்கும். ஓகே, ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணும்? திஸ் இஸ் கால்ட் அஸ் அ மாஸ்டர் கிளாண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகுது. growth ஹார்மோன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது ரெண்டாக வந்து டிவைட் ஆகுது. ஆன்டீரியர் பிட்யூட்டரி அண்ட் போஸ்டீரியர் பிட்யூட்டரின்னு 2 கிளாண்ட் இருக்கு. 2 பார்ட்டாக இருக்குது, 2 லோப்ஸாக இருக்குது. அந்த லோப்ஸ்லையுமே நிறைய ஹார்மோன்ஸ் எனக்கு ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ growth ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அப்புறம் வாசோப்ரெசின் இதெல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய கிளாண்ட் என்ன? நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகே, ஸோ ரிலீசஸ் மெனி ஹார்மோன்ஸ். அதில் ஒரு ஹார்மோன் என்ன? growth ஹார்மோன். நம்மளோட ஓவரால் பாடி growth-ஐ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன? growth ஹார்மோன். ஓகே, அண்ட் டெஃபிஷியன்சி growth ஹார்மோன் உனக்கு ஒழுங்காக ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா எனக்கு டுவார்ஃபிசம் கண்டிஷன் வரும். growth ஹார்மோன் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஜைஜாரிடிசம் கண்டிஷன். ஸோ நார்மல் ஹைட்டை விட ரொம்ப பயங்கரமான ஹைட்டில் இருக்காங்க ஓகே அப்படின்னா உங்களோட பாடியில் growth ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து செக்ரீட் ஆயிருக்கு. சரியா? ஸோ திஸ் இஸ் அபவுட் பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகே, ஸோ அது நிறைய ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அடுத்த இது என்ன கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வில் சி அபவுட் அட்ரினல் கிளாண்ட். அடுத்தது என்ன? நம்மளோட அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா அட்ரினல் கிளாண்ட் என்னோட கிட்னிஸ்க்கு மேலே இருக்கும். கிட்னிக்கு மேலே எனக்கு என்னோட அட்ரினல் கிளாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த அட்ரினல் கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா இது அட்ரினலின் அப்படின்ற ஒரு எமர்ஜென்சி ஹார்மோனை இது செக்ரேட் பண்ணும். என்னது? அட்ரினலின் அப்படின்ற ஒரு எமர்ஜென்சி ஹார்மோனை இது வந்து செக்ரேட் பண்ணும். என்னது? நம்மளோட அட்ரினல் கிளாண்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேனிக்கான எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு நீ வந்து ஒரு பஸ்ஸை விட்டுட்ட, ஐயோ பஸ்ஸை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு பயப்படுவேன், இல்லைனா வேறு பஸ்ஸை பிடிக்க ஓடுவேன், இல்லைனா உட்காந்து அழுதுட்டு இருப்ப, இல்லை நீ பயந்துட்டு இருப்ப. ஓகே, ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உன்னோட பாடி ரியாக்ட் ஆகுது பார்த்தியா? அந்த சுச்சுவேஷனில் உனக்கு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண சொல்ல வைக்கிற அந்த ஹார்மோன் பேர் என்ன? நம்ம எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லுவோம். அது என்ன ஹார்மோன் பார்த்தோன்னா அட்ரினலின். ஓகே, ஸோ ஃப்ளைட் அண்ட் ஃபைட் ஹார்மோன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி பேனிக்கான சுச்சுவேஷனில் உன்னோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்கின்னுக்கும் போகிற பிளட் வந்து அந்த டைமில் ரெடியூஸ் ஆகும். அண்ட் உன்னோட ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாமே அந்த அட்ரினலின் ஹார்மோன் செக்ரீட் ஆகுறதுனால தான். சரியா? கிளியரா? ஸோ திஸ் இஸ் அபவுட் அட்ரினல் கிளாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன? நம்மளோட தைராய்டு கிளாண்ட். நெக்ஸ்ட் என்ன? நம்மளோட தைராய்டு கிளாண்ட். இதுதான் நெக்ஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ நம்மளோட தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தைராய்டு கிளாண்ட் வந்து எனக்கு தைராக்சின் ஹார்மோன் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட் மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் எல்லாமே மேக்ரோ மாலிகுல்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து பிரேக் டவுன் பண்ணாதான் நம்ம பாடி வந்து அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ இந்த பிரேக் டவுனுக்கு ஹெல்ப்ஃபுல் இந்த மெட்டபாலிசம் ரெகுலேட் பண்ணுறது எந்த ஹார்மோன்? நம்மளோட தைராக்சின் ஹார்மோன். அண்ட் இந்த தைராக்சின் ஹார்மோன் ப்ராப்பராக இருக்கணும்னா உன்னோட டயட்டில் அயோடின் ரொம்ப முக்கியம். ஏன்னா அயோடின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் தைராக்சின். அயோடின் உன்னோட டயட்டில் ஒழுங்காக இல்லை அப்படின்னா எனக்கு காய்டர் வரும், அதாவது நம்மளோட தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல் ஆகும். ஸோ அதுதான் உனக்கு நிறைய பேருக்கு இங்கே இந்த இடத்துல வந்து ஸ்வெல்லிங் ஆகுறதுக்கான ரீசன் இதுதான். ஓகே, ஸோ சிம்டம்ஸ் பார்த்தோன்னா ஸ்வெல் அண்ட் நெக் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அயோடைஸ்டு சால்ட் வந்து நம்மளோட டயட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தைராய்டு கிளாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன? நம்மளோட pancreas. என்னது? நெக்ஸ்ட் என்ன? நம்மளோட pancreas. இதுவுமே ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது ஒரு எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னா எனக்கு அதோட செக்ரேஷன்ஸை அது போர் பண்ணுறதுக்கு, அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அது ஒரு டக்ட் மூலமாக அந்த செக்ரேஷன்ஸ் போகுது அப்படின்னா அதை நான் என்ன சொல்வேன்? எக்ஸோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லுவேன். எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு டக்ஸ் எதுவும் தேவையில்லை, டேரெக்டாகவே அதோட செக்ரேஷன்ஸை பிளட்ல ஊற்றிடும். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட் ஆர் என்னது? டக்லெஸ் கிளாண்ட். ஓகே, ஸோ pancreas is both endocrine and exocrine. இப்போ எண்டோக்ரைனோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். எஸ், gonadotropins, mineralocorticoids, glucocorticoids அது எல்லாமே எனக்கு adrenal gland கண்டர்ல தான் வரும். கரெக்ட். ஓகே, ஸோ நம்மளோட
pancreas பார்த்தனா it will secrete insulin hormone. இதுதான் நம்மளோட bloodல வந்து glucose level வந்து controlled-ஆ வச்சிருக்கும். Okay, so it regulates blood sugar level. Okay, so glucagon இன்னொரு ஹார்மோனும் செக்ரீட் பண்ணும். glucagon நம்மளோட பாடியில blood sugar level-ஐ இன்க்ரீஸ் பண்ணும். இன்சுலின் நம்மளோட பிளட்ல பிளட் சுகர் லெவலை டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த இன்சுலின் ஹார்மோன் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டயாபெட்டிஸ் வரும். ஸோ அதனால தான் டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, இன்சுலின் ஹார்மோனை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் நார்மலாக இருக்கும். சரியா, கிளியரா? வெரி குட் ரித்திகா, வெரி குட். ஹலோ ஹலோ, ஐயோ உன் பேர் என்ன வந்துட்டேன், மேகாவா சாராவா, பேரை மறந்துட்டேனே. ஓகே ஓகே, ஸோ நம்ம பேன்க்ரியாஸ் பற்றி நம்ம படிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட ஓவரி. ஓவரியுமே இட் இஸ் அ கிளாண்ட். ஓகே, ஓவரியுமே இட் இஸ் அன் எண்டோக்ரைன். Vegan, thank you ma'am, you are teaching very clear. I cannot understand my school. Thank you for giving this golden opportunity to read. Thank you so much Vega, if this is useful for you. எனக்குமே ரொம்ப ஹாப்பி. ஓகே, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து இதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பசங்க இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த எண்டோக்ரைன் கிளாண்டை நீ பற்றி படிக்கிறதுக்கு இந்த ஒரு பிக்சரே வந்து போதும். ஓகே, ஸோ ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, அதில் நம்மளோட பேட்ச்லையுமே வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஃபிசிக்ஸ் வால ஆப்பில் அதில் இந்த செஷன் பிடிஎஃப் உனக்கு வந்துடும். சரியா, ஸோ நம்மளோட ஓவரி. ஓகே, ஸோ இது ஃபீமேலில் இருக்கக்கூடிய இந்த ஓவரியில் எனக்கு என்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ இதோட வேலை என்னன்னு பார்த்தோன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ ஃபீமேலுக்கே உண்டான சில கேரக்டரிஸ்டிக்ஸ், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் மெமரி கிளாண்ட் டெவலப் ஆகுறது அண்ட் அதே மாதிரி மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ரெகுலேட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஈஸ்ட்ரோஜன்னால தான். அண்ட் அதே மாதிரி மேலில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்டிஸுமே வந்து இட் இஸ் அன் எண்டோக்ரைன் கிளாண்ட். அதுவுமே சில ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணும். என்ன ஹார்மோன் பார்த்தோன்னா நம்மளோட டெஸ்டோஸ்டிரான். இதுதான் மேல்ல எனக்கு பியூபர்ட்டியில் நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸை வந்து எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட டெஸ்டோஸ்டிரான். ஓகே, ஸோ டெஸ்டோஸ்டிரான் சேஞ்சஸ் டியூரிங் பியூபர்ட்டி, டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் மேல். ஓகே, கிளியரா? ஓ நிறைய பேர் இருக்கீங்களா? செந்தமிழ் கோதை, ஸ்டடி வித் நரேஷ், கிரேட் 10. ஓ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பேர் எனக்கு இருக்கீங்கன்னே வந்து தெரியாது. ரியலாக நீங்கள் வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்டா. ஓகே, ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும், நம்மளோட நிறைய ஹார்மோன்ஸை வந்து எண்டோக்ரைன் கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட், இதுதான் நம்ம மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்லும். இது நிறைய ஹார்மோனை வந்து கண்ட்ரோல் ரிலீஸ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் தைராய்ட் கிளாண்டில் தைராக்சின் ஹார்மோன் பார்த்தோம். அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஃப்ரம் ஓவரி. அண்ட் பேன்க்ரியாஸில் இன்சுலின். அண்ட் நம்மளோட அட்ரினல் கிளாண்ட்ஸில் அட்ரினலின் பற்றி படித்தோம். அண்ட் டெஸ்டிஸில் நம்ம டெஸ்டோஸ்டிரான் பற்றி படித்தோம். ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர்டா பசங்களா? பட் இன்னும் நம்ம வந்து படிக்கலாம். Okay, so feedback mechanism அப்படின்னா என்ன? The timing and amount of hormones released or regulated by feedback. Okay, so எவ்வளோ ஹார்மோன் ரிலீஸ் ஆயிருக்கு, ஓகே, அந்த அதெல்லாம் வந்து கண்ட்ரோல்டாக வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் சுகர் லெவல் ரொம்ப நம்மளோட பிளட்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா குளுக்கோகான் அப்படின்ற ஹார்மோன் நம்ம பிளட்ல அந்த பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஓகே, ஆனால் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி அப்நார்மல். ஸோ பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எனக்கு பேன்க்ரியாஸ் வந்து நிறைய இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இதுதான் அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம். ஓகே, ஸோ அந்த ஹார்மோன் எப்போ ரிலீஸ் ஆகணும், எவ்வளோ
எவ்வளோ அமௌண்ட் ரிலீஸ் ஆகணும்ன்றதை ரெகுலேட் பண்ணுறது என்னது நம்மளோட ஃபீட்பேக் மெக்கானிசம். ஓகே, ஸோ நம்ம பிளட்ல வந்து பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஓகேப்பா இப்போ பிளட்ல இவ்வளோ சுகர் இருக்கக்கூடாது, இப்போ நம்ம பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட pancreas என்ன பண்ணும், இப்போ இன்சுலின் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இந்த இன்சுலின் ஹார்மோன் என்ன பண்ணும், நம்ம பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணும் பிளட்ல இருந்து. இப்போ பிளட் சுகர் லெவல் நம்மளோட பிளட்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ நம்மளோட pancreas என்ன பண்ணும், ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கே பிளட்ல பிளட் சுகர் லெவல், ஓகேப்பா இப்போ பிளட்ல பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்பனா இன்சுலின் செக்ரேஷன் அவ்வளவா நம்ம pancreas செக்ரேட் பண்ணாது. இன்சுலின் செக்ரேஷன் இஸ் ரெடியூஸ்ட். புரியுதா? Thank you so much Viga. Thank you so much Viga. Okay, so இப்போ நான் வந்து உனக்கு சிம்பிளிஃபைடா எந்தெந்த கிளாண்ட் என்னென்ன மாதிரியான ஹார்மோனை செக்ரேட் பண்ணும், அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது சப்போஸ் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா என்னென்ன மாதிரியான டிசீசஸ் வந்து காஸ் ஆகும் அப்படின்றத நான் ஒரு டேபிள் வழியா உனக்கு சொல்றேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாண்ட் இஸ் நம்மளோட ஹைப்போதலாமஸ் கிளாண்ட். ஃபர்ஸ்ட் என்ன நம்மளோட ஹைப்போதலாமஸ் கிளாண்ட். ஸோ அது என்ன ஹார்மோன், growth ஹார்மோன், ரிலீசிங் ஹார்மோன். அது வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ், அது என்ன பண்ணும், பிட்யூட்டரி கிளாண்டை ஹார்மோனை ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிட்யூட்டரி கிளாண்டை நம்ம மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்லுவோம், ஏன்னா அதுதான் மற்ற எண்டோக்ரைன் கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ அதில் ஒரு ஹார்மோன் என்ன, நம்மளோட growth ஹார்மோன், நம்ம ஓவரால் பாடி growth கண்ட்ரோல் பண்ணுது அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் மசில்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போ ஒழுங்கா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல அந்த growth ஹார்மோன் ஒழுங்கா செக்ரீட் ஆகல, டெஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னா எனக்கு டுவார்ஃபிசம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும். ரொம்ப குள்ள மனிதர்களுக்கெல்லாம் growth ஹார்மோன் ஒழுங்கா செக்ரீட் ஆகல. ஓகே ஓகே, அண்ட் சப்போஸ் இந்த growth ஹார்மோன் ரொம்ப எக்ஸஸா செக்ரீட் ஆகுது அப்படின்னா ஜைஜாண்டிசம், ரொம்ப பெரிய பெரிய மனுஷங்களா இருக்காங்க பார்த்தியா, ஜைஜாண்டிசம் எனக்கு வந்து ஓகே ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட தைராய்டு கிளாண்ட். இது என்ன ஹார்மோன், தைராக்சின் ஹார்மோன். ஸோ ஓவராலா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட்டோட மெட்டபாலிசம், ஓகே மெட்டபாலிசம் நடந்தால் தான் அது நம்மளோட பாடி வந்து அப்சார்ப் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஓவரால் மெட்டபாலிசமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன, தைராக்சின். ஓகே, ஸோ சப்போஸ் எனக்கு தைராக்சின் ஒழுங்காக செக்ரீட் ஆகலை அப்படின்னா எனக்கு காய்டர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும். சரியா? அதுதான் ஸ்வெல்லிங் ஆஃப் தி thyroid gland. அடுத்தது என்ன, நம்மளோட pancreas. இது என்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணும், இன்சுலின். இது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல்டா வச்சிருக்கும். ஓகே, சப்போஸ் இன்சுலின் ஹார்மோன் ஒழுங்கா செக்ரேட் ஆகல அப்படின்னா எனக்கு டயாபெட்டிஸ் அப்படின்ற ஒரு டிஸார்டர் வரும். ஓகே, அடுத்தது என்ன, நம்மளோட அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன, நம்மளோட அட்ரினலின். யூஸ்வலா இந்த மாதிரியான பேனிக்கான சிச்சுவேஷன், எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எதிர் இந்த சிச்சுவேஷன்ல நீ பயப்படணுமா, ஃப்ரைட் பண்ணணுமா, ஓகே இல்லைனா நீ வந்து ஓடணுமா, ஃப்ளைட் பண்ணணுமா, இல்லைனா ஃபைட் பண்ணணுமா, அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்க போறியோ அந்த டைம்ல ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்மோனை தான் நான் வந்து அட்ரினலின்னு சொல்லுவேன். உன்னோட பாடியை அந்த சிச்சுவேஷனுக்கு கோப் அப் பண்ணிவிடும். ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், பிரீத்திங் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? வெரி குட் வீகா. ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து என்ன பண்ணும், சப்போஸ் எனக்கு ஏதோ ஒரு ஹார்மோன் வந்து ரொம்ப எக்ஸஸா செக்ரேட் ஆகுது, இல்லை டெஃபிஷியண்டா செக்ரேட் ஆகுது அப்படின்னா இட் வில் காஸ் ஹார்ம் டு அவர் பாடி. அந்த டைம்ல ஓகே, ஸோ ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பராக எனக்கு வந்து செக்ரேட் ஆகுது, ப்ராப்பரான அமௌண்ட்டில் ப்ராப்பரான டைமிங்கில் எனக்கு செக்ரேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்குது. வெரி குட். ஓகே, ஸோ நம்மளோட டெஸ்டிஸ் இன் மேல்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி மேல் கேரக்டர்ஸ். ஓகே, டீப் வாய்ஸ், பியர்ட், செக்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் நம்ம டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் தான் வந்து எனக்கு செக்ரேட் பண்ணும். Ovaries in male வந்து ஈஸ்ட்ரோஜனை வந்து செக்ரேட் பண்ணும். டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி ஃபீமேல் கேரக்டர்ஸ் லைக் மெமரி கிளாண்ட், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அண்ட் செக்ஸ் ஆர்கன்ஸ். சரியா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர்டா பசங்களா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். இப்போ நம்ம கோஆர்டினேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தாச்சு. இப்போ கோஆர்டினேஷன் இன் பிளான்ஸ் பார்க்க போறோம். திஸ் இஸ் வெரி ஈஸி. கோஆர்டினேஷன் இன் பிளான்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ the stimulus is not transmitted through a nervous system like in animals. நம்ம பாடியில் இருக்க மாதிரி இங்கே நர்வஸ் சிஸ்டம் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லை. நம்ம பாடியில் ப்ராப்பராக இந்த ரிசப்டாரில் இருந்து எஃபெக்டாக இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக போகணுன்றதுக்காக ஒரு தனியான பாத்வேவே இருக்குது. அண்ட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் சென்டர் நம்ம பிரெயின் இருக்குது. ஓகே, ஸோ லாட் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம்ஸ் எனக்கு இந்த கோஆர்டினேஷனுக்கே இருக்குது. பட் பிளான்ட்ஸில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இன்ஸ்டட்
The stimulus is not transmitted through a nervous system. Instead, it is communicated through a combination of electrical and chemical signals. Okay. So, எனக்கு nervous system மூலமாலாம் chemical signal போகாது. Just எனக்கு electrical and chemical signals மூலமா தான் எனக்கு இந்த information வந்து travel ஆகும். So, these signals travel from cell to cell. Cell to cell இந்த information எனக்கு travel ஆகும். Okay. So, movement in plants பார்த்தனா எனக்கு ரெண்டு விதமா இருக்கு. One is tropic movement and இன்னொன்று வந்து nastic movement. Okay. Tropic movement என்ன nastic movement என்ன அது நம்ம இப்ப பார்க்கலாம். First coming to tropic movement. First coming to நம்மளோட tropic movement. So, growth movement of a plant part in response to external stimuli is called tropism. Tropism அப்படினா என்ன? Tropic movement அப்படினா என்ன? Okay. So, ஏதோ ஒரு external stimulusக்கு உன்னோட அந்த பிளான்ட்டோட ஒரு பார்ட் வந்து என்ன ஆகும்? அந்த ரெஸ்பான்ஸோட டைரக்ஷனுக்கு அது வந்து டர்ன் ஆகி it will start growing. Okay. அந்த ஹார்மோன்ஸ் yes plants have different types of hormone அத பத்தி நம்ம வருவோம் so இப்போ நம்ம first movement of plants தான் பார்க்கறோம் okay so tropic movement அப்படினு பார்த்தனா for example this is growth dependent okay எனக்கு ஜன்னலுக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்துல நான் என்ன ஒரு செடி வைக்கிறேன் okay so ஜன்னல் வழியா தான் எனக்கு sunlight வரும் okay plant வளர்றதுக்கு எனக்கு sunlight தேவை இல்லையா so sunlight எனக்கு இதான் ஜன்னல் வந்து இங்க இருக்கு plant இங்க இருக்கு okay so எனக்கு sunlight தேவை இந்த plantக்கு sunlight தேவை okay so sunlight வேணும் அப்படின்றதுனால இந்த plant என்ன பண்ணும் அதோட அந்த stem வந்து அது towards the sunlight அது bend ஆகி இருக்கும் so that it receives sunlight okay so இப்போ என்ன ஆகும் இப்போ அந்த sunlight ரிசீவ் பண்ணி அது photosynthesisலாம் பண்ணி அது வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் சோ அதோட growth வந்து it will be towards the sunlight so அதோட stem வந்து sunlight நோக்கி தான் வந்து வளர ஆரம்பிக்கும் சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் tropic movement னு சொல்லுவோம் electricity one shot எடுத்துட்டு வரேன் கவலைப்படாதீங்க okay I will do it okay so direction of stimulus determines the direction of response stimulus எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ரெஸ்பான்ஸோட டைரக்ஷன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட் எனக்கு அங்க இருக்கு சோ செடி வந்து அத நோக்கி வளர ஆரம்பிக்கும் சன்லைட்க்கு இந்த சைடு இருக்குனா என்னோட சன்லைட் எனக்கு இந்த டைரக்ஷனை நோக்கி வளர ஆரம்பிக்கும் சாரி பிளான்ட் இந்த டைரக்ஷனை நோக்கி வளர ஆரம்பிக்கும் ஹலோ அசோக் குமரன் very good so நம்மளோட tropism எனக்கு different type இருக்கு phototropism okay so இங்க வந்து எனக்கு stimulus வந்து லைட்டா இருக்கு லைட்ட நோக்கி அந்த plant வந்து எனக்கு grow ஆகுது okay so this is phototropism இப்போ hydrotropism அப்படினா நம்மளோட plantோட roots இருக்கு பாத்தியா roots எனக்கு இங்க இருக்கு ஆனா தண்ணி இந்த ஏரியா இந்த ஸ்பெசிபிக் ஏரியால இல்ல okay so தண்ணி கொஞ்சம் தூரம் இருக்குனா நம்ம roots என்ன பண்ணும் அந்த வாட்டரை நோக்கி இந்த roots வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் so this is called as hydrotrophism okay so root grows towards water தண்ணி இங்க இருக்குனா root will be growing towards the water and next என்ன நம்மளோட geotrophism okay so நம்மளோட plants-லாம் பார்த்த அப்படினா இப்போ ஒரு plant நான் இப்படி வைக்கிறேன் அப்படினா நம்மளோட root வந்து எனக்கு என்ன ஆகும் root வந்து it will not grow in this way root எனக்கு upward directionல இருந்து எனக்கு வளராது root வந்து எனக்கு towards the gravity தான் எனக்கு வளர ஆரம்பிக்கும் சோ இங்க stimulus என்ன நம்மளோட கிராவிட்டியை நோக்கி தான் நம்மளோட roots வந்து என்ன ஆகும் அது வந்து வளர ஆரம்பிக்கும் அப்ப நீங்க யோசிக்கலாம் மேம் அப்ப plant இந்த stem part மட்டும் ஏன் கிராவிட்டியை நோக்கி வளரல ஏனா அதுக்கு மெயினான stimulus என்ன sunlight தான் அதுக்கு sunlight வேணும்ன்றதனால அது sunlight-ஐ நோக்கி வளரும் but it will be growing against the gravity தான் so இத நம்ம என்ன சொல்வோம் so the part of the plant or the stem part of the plant எனக்கு negatively geotropic okay positively geotropic னா gravity நோக்கி அது வளர்ந்துச்சுனா that is positively geotropic so root வந்து positively geotropic and நம்மளோட stem part of the plant வந்து negatively geotropic புரியுதா yes அசோக் குமரன் புரியுது அசோக் குமரன் clear-ஆ இதான் நம்மளோட இப்போ நம்மளோட plants towards the stimulus grow ஆகுதுனா அது positive geotrophism growth of plants away from the stimulus னா அது negative tropism சரியா so phototrophism ல growth of plant part towards or away from sunlight positive phototrophism அப்படினா எனக்கு அந்த லைட்ட நோக்கி அந்த plantோட part வந்து வளருது அப்படினா that is positive phototrophism negative phototrophism அப்படினா இப்போ for example நம்ம roots of the plant வந்து எனக்கு அந்த லைட்ட நோக்கி எனக்கு வளரல
Okay, so it is moving away, it is growing away from the stimulus, that is negatively phototrophic. Okay, so roots of the plant, ma'am, நீங்க positive னு சொன்னீங்களே, positive சொன்னேன், positively geotropic நம்மளோட roots grow ஆகும், negatively phototrophic நம்ம roots grow ஆகும். புரியுதா? புரியுதா? கண்டிப்பா கெமிஸ்ட்ரி எடுத்துட்டு வரேன், கவலைப்படாதீங்க. போட்டோட்ராபிசம், இப்போ இந்த போட்டோட்ராபிசம்ல எனக்கு மெயினான ஸ்டிமுலஸ் லைட். இப்போ இந்த லைட் தான் ஸ்டிமுலஸ், அந்த ஸ்டிமுலஸை நோக்கி அது போச்சு அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ்லி போட்டோட்ராபிக். அந்த ஸ்டிமுலஸ்க்காகவே க்ரோ ஆச்சுன்னா அது நெகட்டிவ்லி போட்டோட்ராபிக். புரியுதா? இப்போ ஜியோட்ராபிசம்ல கிராவிட்டி தான் ஸ்டிமுலஸ். அந்த கிராவிட்டியை நோக்கி வளர்ந்துச்சுன்னா அது பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக். கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா வளர்ந்துச்சுன்னா தட் இஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். புரியுதா? வெரி குட் வீகா, வெரி குட். அது எந்த டைரக்ஷன் அப்படிலாம் இல்ல, அந்த சன்லைட், அந்த லைட் படுது பாத்தியா, அதை வச்சுதான் இட் வில் சென்ஸ். ஓகே, பட் தட்ஸ் a very good question செந்தமிழ் கோதை. அதை பத்தி நான் டீட்டெயிலா வேணும்னா ஐ வில் கன்சிடர் இட். சரியா? ஹலோ வினேஷ், ஹலோ வினேஷ். ஸோ ஜியோட்ராபிசம் அப்படிதான், growth of a plant towards or away from gravity. ஓகே, இப்போ ரூட்ஸ் வந்து எனக்கு டுவர்ட்ஸ் த கிராவிட்டி வந்து வளருது, ஸோ தட் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக். ஆனால் நம்மளோட ஸ்டெம் பார்ட் ஆஃப் த பிளான் எனக்கு கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக வளருது, ஸோ தட் இஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ராபிசம் பார்த்தோன்னா ஹைட்ரோட்ராபிசம், கீமோட்ராபிசம், திக்மோட்ராபிசம். ஸோ ஹைட்ரோட்ராபிசம் பார்த்தோன்னா வாட்டர். ஸோ டுவர்ட்ஸ் த வாட்டர் நம்ம பிளான்ட் வந்துச்சுன்னு அப்படின்னா அது பாசிட்டிவ்லி ஹைட்ரோட்ராபிக். ஓகே, ரூட்ஸ் ஆஃப் எ பிளான்ட் எனக்கு அந்த வாட்டரை நோக்கி வளர்ந்துச்சுன்னா பாசிட்டிவ்லி ஹைட்ரோட்ராபிக். இப்போ எனக்கு அவே ஃப்ரம் வாட்டர் அந்த பிளான்ட் வளர்ந்துச்சுன்னா தட் இஸ் நெகட்டிவ்லி ஹைட்ரோட்ராபிக். ஓகே, கீமோட்ராபிசம் அப்படின்னா என்ன? growth of a plant part towards or away from chemicals. கெமிக்கல்ஸை நோக்கி என்னோட பிளான்ட் பார்ட் வந்து வளர ஆரம்பிக்குது அப்படின்னா தட் இஸ் positively chemotropic. Okay, for example growth of pollen tube towards the ovule. Okay, so நம்மளோட pollen grain வந்து நம்மளோட பிஸ்டில்ல வந்து உட்காந்துருமா. ஓகே, ஸோ இங்கே இருந்து எனக்கு இங்கே தான் அந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் இருக்கு, இங்கே தான் அந்த ஓவம் இருக்கு. ஸோ இதை நோக்கி, ஸோ இந்த கெமிக்கலை நோக்கி இந்த போலன்லேருந்து போலன் டியூப் வந்து இந்த போலன் வந்து இதை நோக்கி வந்து வருது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி கீமோட்ராபிசம். ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் கீமோட்ராபிசம். ஓகே, ஸோ growth of pollen tube towards ovule. ஓகே, ஸோ ஓவியூலை நோக்கி நம்ம pollen tube வளருது. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் கீமோட்ராபிசம். ஓகே, அவே ஃப்ரம் கெமிக்கல் எனக்கு அந்த பிளான்ட் வளருது, தட் இஸ்னா அது நெகட்டிவ் கீமோட்ராபிசம். திக்மோட்ராபிசம், திக்மோ அப்படின்னா டச். ஓகே, ஸோ இங்கே ஸ்டிமுலஸ் என்ன? டச். ஓகே, ஸோ growth of a plant part towards or away from touch. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட சில கிளைம்பர்ஸ் அப்படிலாம் பார்த்தோன்னா இந்த மரத்தை சுற்றி அது வந்து வளர ஆரம்பிக்கும். ஓகே, மரத்தை சுற்றி வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ கிளைம்பிங் பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட் சச் அஸ் tendrils grow towards support and wind around them. ஓகே, ஸோ ஒரு கிளைம்பரை நீ வந்து இங்கே வைக்கிற, பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது, எந்த சைடு அதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கோ அதை நோக்கி அது வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் திக்மோட்ராபிசம். இதுக்கு ஆப்போசிட்டில் அது வளர்ந்துச்சுன்னா தட் இஸ் நெகட்டிவ் திக்மோட்ராபிசம். ஓகே, ஸோ இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஆக்சுவலாக இல்லை. ஓகே, எது புரியல செந்தமிழ் கோதை? எஸ், பிளான்ஸோட ஓகே மெயின் பார்ட் நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட இதான் நம்மளோட ஸ்டெம், இதான் நம்மளோட ஸ்டெம். ஓகேயா? இதான் நம்மளோட சன்லைட், இதான் நம்மளோட ரூட்ஸ். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டெம் பார்த்தனா it is growing towards the sunlight, so this is positively phototrophic. ஆனா நம்மளோட ரூட்ஸ் பார்த்தனா எனக்கு சன்லைட்டுக்கு ஆப்போசிட்ல போகுது, so it is negatively phototrophic. அண்ட் நம்மளோட ஸ்டெம் பார்த்தனா நம்ம கிராவிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு,
கிராவிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக். ஆனா நம்மளோட ரூட்ஸ் பார்த்தனா டுவர்ட்ஸ் த கிராவிட்டி தான் வளருது. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக். கிளியரா? ஓகே. திக்மோட்ரோபிசம்க்கு நம்ம டச்மினாட் பிளான்ட் வராது. டச்மினாட் பிளான்ட் வந்து நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்ன்றது அந்த ஸ்டிமுலஸ்க்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணும். ட்ராபிக் மூமெண்ட்ல திஸ் இஸ் growth dependent இல்லையா? ஸோ ஒரு ஸ்டிமுலஸ்க்கு அந்த ஸ்டிமுலஸை நோக்கி அந்த பிளான்ட் பார்ட் வந்து வளருது அப்படின்னா தட் இஸ் ட்ராபிசம். நாஸ்டிக் மூமெண்ட்ல அப்படின்றது வந்து அந்த பிளான்ட் பார்ட் வந்து அந்த ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுமே தவிர்த்து அந்த ஸ்டிமுலஸை நோக்கி அது வளராது. ஸோ இட் இஸ் நாட் growth dependent. ஸோ டச்மினாட் பிளான்ட்டோட லீவ்ஸை நீ தொட்டோன்னே மொத்த பிளான்ட்டுமே என்னாகும்? சுருங்கிடும். So it is nastic movement. Okay, and the stimulus ku whole part of the plant may respond பண்ணுதே தவிர்த்து it is not growth related. புரியுதா? புரியுதா? So nastic movement or growth independent movement. Okay, so amount of water change. So when we touch the leaves of a sensitive plant like Mimosa pudica, they fold. Okay, so nastic movements. So நம்ம மைமோசா புடிக்கா அந்த பிளான்ட்டை நம்ம டச் பண்ணனே அது ஹோலா வந்து டக்குன்னு மூடிக்கும். ஓகே, அது இந்த டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுது. அது ஸ்டிமுலஸ் எங்க தொட்டனோ அது அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்லாம் கிடையாது. தொட்டா மூடும், அவ்வளவுதான். ஸோ இட் இஸ் நாட் growth related and it is not direction related. சரியா? கண்டிப்பா கண்டிப்பா வீகா, கண்டிப்பா. சரியா? ஸோ மைமோசா புடிக்கா. ஸோ இந்த நேஷனல் அண்டர்லைன் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸ் எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். அது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ ட்ராபிக் மூமெண்ட்ஸ்க்கும் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்க்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். So tropic movements பார்த்தனா response to stimulus. Okay, so tropic movements is unidirectional response. எந்த சைடு எனக்கு stimulus வருதோ அந்த டைரக்ஷன்ல என்னோட plant part மூவ் ஆகுது அப்படினா that is unidirectional response. Okay, so it is directional. ஆனா nastic movements அப்படி கிடையாது. அந்த stimulus நீ பட்டா போதும் அந்த stimuluஸ்க்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணும். பட் இந்த டைரக்ஷன்ல தான் அது ரெஸ்பாண்ட் பண்ணனும் கிடையாது. So it is not directional. And dependency on growth. Tropic movementsல பார்த்தனா for example நம்ம லைட் இந்த சைடு இருக்கு அப்படினா அந்த லைட்டை நோக்கி நம்ம plant part வந்து வளர ஆரம்பிக்கும். So it is growth related. ஆனா இந்த டச்மினாட் பிளான்ட் நீ தொட்டோனே அது மூடுது தவிர்த்து அது வளருதா? கிடையாது. So it is not growth related. Nastic movement. Nature of movement பார்த்தனா permanent and irreversible. So plant once வந்து அந்த லைட்டை நோக்கி அது மூவ் ஆக ஆரம்பிச்சுனா அதுதான் வந்து permanent ஆன விஷயம். Okay, that is permanent and irreversible. ஆனா நம்ம nastic movement வந்து temporary and reversible தான். அந்த டச்மினாட் பிளான்ட் நீ தொட்டோனே டக்குன்னு முடிக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு தானாவே அது ஓபன் ஆயிக்கும். And occurrence in plants, இது எல்லா பிளான்ட்லயும் நீ tropic movements பார்க்கலாம். பட் nastic movements நீ ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட்ஸ் தான் பார்க்க முடியும். ஸ்பீட் ஆஃப் மூவ்மெண்ட் பார்த்தோன்னா நம்மளோட ட்ராபிக் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஆனால் நம்ம நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப இமீடியட்டாக வந்து நடக்கும். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ராபிக் அண்ட் நாஸ்டிக் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்ல இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? growth independent அப்படின்னா எஸ் வீகா, அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம அந்த டச்மினாட் பிளான்ட்டை தொடுறோம், அது டக்குன்னு மூடுது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது போய் ஓப்பன் ஆயிக்குது. ஸோ இதனால அந்த பிளான்ட் ஏதாச்சும் வளருதா? அந்த ஸ்டிமுலஸ்க்கு அது ஏதாச்சும் க்ரோத், அது ஸ்டிமுலஸ்னால அது ஏதாச்சும் க்ரோத் ரிலேட்டடான ஏதாச்சும் ஆக்டிவிட்டி காமிக்குதா? கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் க்ளோசிங் இட்ஸ் லீவ்ஸ், அவ்வளோதான். ஸோ அதோட அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இட் இஸ் நாட் க்ரோத் ரிலேட்டட். அதுதான் நான் சொல்ல வரேன். சரியா? ஸோ அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்ல எப்படி இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் டிஃபர் ஆகுது? அனிமல்ஸ்ல பார்த்தோன்னா இந்த கண்டக்ஷன் அண்ட் கோஆர்டினேஷனுக்கு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா? நியூரான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரல் யூனிட் இருக்கு. ஆனா இங்க பிளான்ட்ஸ்ல அப்படி இல்லை. நோ ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ். பிளான்ட்ஸ்ல எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸும் இல்லை ஃபார் கண்டக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அனிமல்ஸ்ல வந்து இந்த மசில் மூவ்மெண்ட் நடக்கும் பிகாஸ் சம் ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன்ஸ் இந்த மசில்ஸ். ஆனா பிளான்ட்ஸ்ல அப்படி கிடையாது. த மூவ்மெண்ட் ஹேப்பன்ஸ் டியூ டு சேஞ்ச் இன் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் செல்ஸ் resulting in swelling or shrinking. இங்க வந்து மசில்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது. ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சேஞ்ச் ஆகுறதுனால அந்த பிளான்ட் ஷ்ரிங்க் ஆகுது, ஸ்வெல் ஆகுது, அவ்வளவுதான். வெரி ஈஸி, வெரி வெரி ஈஸி. இப்போ நம்ம பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னது? பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். ஓகே, மெயினா பார்த்தோன்னா உனக்கு இப்போ சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் என்ன? 4 ஹார்மோன்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் ஆக்சின். ஓகே, Auxin, next is Gibberellin, next is Cytokinin,
and next is abscisic acid. Okay, so auxin, gibberellin, cytokinin, abscisic acid, very easy. So auxin என்ன பண்ணும், நம்மளோட shoot, okay, usually நம்ம shootனா நம்ம stem part ஓட அந்த tip stem elongate ஆவறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது என்னது, நம்மளோட auxin promotes cell elongation in shoots, okay, and அதே மாதிரி controls phototrophism. புரியுதா? and gibberellins பார்த்தனா நம்மளோட stem வந்து elongate ஆகுறது. ஓகே, மெயினா பார்த்தனா இன்டர்நோட்ஸ், ரெண்டு நோட்ஸ்க்கு நடுவில் இருக்க அந்த இன்டர்நோட் எலாங்கேட் ஆகிறதுக்கு நம்மளோட ஜிபரலின் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, மெயினா இந்த டிப் எலாங்கேட் ஆகிறதுக்கு ஆக்சின் அண்ட் இன்டர்நோட் அதாவது ஸ்டெம் எலாங்கேட் ஆகிறதுக்கு நம்மளோட ஜிபரலின். ஓகே, ஸோ இட் ஸ்டிமுலேட் ஸ்டெம் எலாங்கேஷன். ஓகே, ஸோ இது இட் பிரசன்ட் இன் கிரேட்டர் கான்சென்ட்ரேஷன் இன் ஏரியா சச்சஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன, சைட்டோகைனின். சைட்டோ அப்படின்னா செல், கைனசிஸ் அப்படின்னா டிவிஷன் அர்த்தம். ஸோ செல் டிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹார்மோன் சைட்டோகைனின், ப்ரொமோட் செல் டிவிஷன் அண்ட் நம்மளோட லீவ்ஸ் ஃப்ளவர்லாம் ஏஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிலேஸ் ஏஜிங் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். இந்த ஏஜிங்கை டிலே பண்ணுற அந்த ஏஜிங் ப்ராசஸை நான் செனசன்ஸ் அப்படின்னு வந்து ஆக்சுவலாக சொல்லுவேன். அபிசிசிக் ஆசிட் இந்த ஹார்மோனை நான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவேன். ஸோ இது என்ன பண்ணும், நம்ம வாட்டர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன், வாட்டர் லெவல் ஒழுங்காக இல்லை நம்ம பிளான்ட்ல அப்படின்னா அந்த டைமில் ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹார்மோன் என்ன, அபிசிசிக் ஆசிட். ஓகே, ஸோ இங்கே மெயினாக நீ டிப் எலாங்கேஷன் எழுதலாம். Okay, so it causes stomata to close and it maintains dormancy in seeds and wilting of leaves. Leaves la வந்து கீழ உதிருதுல, okay, abscission அதுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது நம்மளோட abscisic acid. and இன்னொரு ஒரு ஹார்மோன் இருக்கு, that is ethylene. அந்த ethylene hormone it is a gaseous hormone. ethylene hormone இன்னொன்னு ஒன்று இருக்கு, that is nothing but a gaseous hormone. இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, it helps in the ripening, ஃப்ரூட் ரைப்பனிங்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா சரியா கிளியரா? ஓகே, ஸோ இந்த மூணுமே பார்த்தோன்னா தீஸ் ஆர் growth promoters. இது மூணுமே தீஸ் ஆர் growth promoters and this is growth inhibitor. growth promoterனா என்ன, growth inhibitorனா என்ன? growth promoterல ஆக்சின், ஜிபரலின் அண்ட் சைட்டோகைனின் மூணுமே growth ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்மளோட growth inhibitor அபிசிசிக் ஆசிட் growth ரிலேட்டடான ஃபங்க்ஷனில் இல்லை. சரியா? ஸோ இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க, when light falls on a plant from one side, auxin moves and accumulates on the shaded side. ஓகே, ஸோ இந்த phototrophismல பார்த்தோன்னா இந்த பிளான்ட் பெண்ட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ஷூட் தான் ஃபர்ஸ்ட் எலாங்கேட் ஆகணும். ஷூட் எலாங்கேட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹார்மோன் என்ன, ஆக்சின். ஸோ எனக்கு இப்போ நம்ம சன்லைட் இந்த சைடு இருந்து வருது அப்படின்னா நம்ம ஷூட் அந்த சைடு பெண்ட் ஆகணும். ஸோ நம்ம ஆக்சின் ஹார்மோன் என்ன ஆகும், நம்ம ஷூட்டில் போய் கான்சென்ட்ரேட் ஆகி அங்கே வந்து அந்த லைட்டை நோக்கி இந்த ஆக்சின் ஹார்மோன் என்ன பண்ணும், இந்த ஷூட்டை வந்து எலாங்கேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ when light falls on a plant from one side, auxin moves and accumulates on the shaded side. Auxin stimulates cell growth, so cells on the shadow side elongate and the stem bends towards light. Okay? Okay, clear? இப்பதான் வீகா அது சொன்னேன், எத்திலீன் பத்தி இப்பதான் சொன்னேன். ஓகே, ஸோ ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே, இப்போ நம்ம क्वेश्चंसக்கு போலாமா? கேன் வி கோ ஃபார் த क्वेश्चंस? கேன் வி கோ ஃபார் த क्वेश्चंस? ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, எலக்ட்ரிக் இம்பல்ஸ் டிராவல்ஸ் இன் நியூரான் ஃப்ரம் டேஷ் டு டேஷ். Electric impulse travels in a neuron from dash to dash. Come on. A, B, C or D. Electric impulse in a neuron travel from என்னடா ஆன்சர் பண்ணுங்க, வெரி ஈஸி, வெரி ஈஸி. ஸோ எலக்ட்ரிக் இம்பல்ஸ் ட்ராவல்ஸ் இன் அ நியூரான் ஃப்ரம் டென்ட்ராய்ட். டென்ட்ராய்ட் தான் எலக்ட்ரிக் இம்பல்ஸாக மாறும், அங்கேருந்து செல் பாடி,
செல் பாடியில இருந்து ஆக்சான் அண்ட் ஆக்சான்ல இருந்து நர்வ் எண்டிங். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ வெரி குட். நம்ம வீகா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின், சினாப்ஸ்னா என்ன? ஓகே, இந்த மாதிரி உனக்கு கொஸ்டின் கேட்கலாம். வாட் டு யூ மீன் பை சினாப்ஸ்? ஓகே, ஸோ சினாப்ஸை பற்றி எழுதணும். How is an electric impulse created in a nerve cell and what is the role of synapse in this context? இந்த மாதிரி questions கேட்குறப்ப you have to explain it. Okay, and next question பாருங்க. Ravi accidentally touches the hot pan while cooking and immediately pulls his hand away. This rapid response saves him from a severe injury. அவன் வந்து ஒரு சூடான ஒரு ஹாட் பேனை தொட்டோடனே டக்குன்னு கையை எடுத்துடுறான். What is the correct sequence of events when Ravi's hand touches a hot pan? So, அந்த reflex pathway, reflex arc pathway உனக்கு கேட்குறாங்க. ஸோ ஸ்டிமுலஸ் என்ன ரிசெப்டார், அந்த ரிசெப்டாரை கேரி பண்ணக்கூடிய அந்த நியூரான் என்ன, சென்சரி நியூரான். சென்சரி நியூரான் எங்கே போகுது? ஸ்பைனல் கார்டுக்கு போகுது. ஸ்பைனல் கார்ட்லேருந்து இந்த இம்பல்ஸ் அகெயின் இட் கம்ஸ் டு மோட்டார் நியூரான். மோட்டார் நியூரான்லேருந்து எஃபெக்டாருக்கு வருது. எஃபெக்டார் இங்கே என்ன, அதையும் மென்ஷன் பண்ணும். அண்ட் தென் தேர் வில் பி ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸ் என்ன? ஸோ கரெக்டான ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் உனக்கு நிறைய இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். சரியா? ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா என்னன்னுமே நீ வந்து சொல்லணும். அடுத்த கொஸ்டின், which among the following is not a neural action controlled by the part of human brain labeled X in the figure above? Okay, so இங்க என்னது, this is X அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த X அது டைரக்டா அந்த ஆர்கன் அவங்க சொல்லல. ஸோ அந்த பார்ட் ஆஃப் பிரெயின் அவங்க சொல்லல. இந்த பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து வந்து சில ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதெல்லாம் இதுதான். ஆனால் இதில் ஒரு ஆக்ஷனை அது கண்ட்ரோல் பண்ணாது. வாட் இஸ் தட் ஆக்ஷன் கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் தட் ஆக்சுவலி? cerebrum, midbrain, pons. What is X here? இங்க first X என்னது? What is X here? What is X da? So நம்ம brain structure-க்கு போலாம். So இப்போ பார்த்துட்டு சொல்லுங்க. So this part. Okay? So அதோட இது பாருங்க, அங்க thirst control, secretion of hormones. Okay? So coming to the question. So அது என்னது? This is nothing but yes. Come on, what is the answer? So நிறைய பேர் அத hypothalamus னு நினைச்சிருப்பீங்க, but that is nothing but medulla oblongata. That is medulla oblongata. So medulla oblongata ஓட functions என்ன? medulla oblongata ஓட function என்னது? salivation, vomiting, blood pressure இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். பட் ஹங்கரை அது கண்ட்ரோல் பண்ணாது. ஸோ ஆப்ஷன் பி will not come. சரியா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். எக்ஸ்ன்றது மெடுலான்னு அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஐயோ, அதை நம்ம பார்க்கல. ஓகே, அடுத்த கொஸ்டின். which part of the human brain is responsible for the following functions? ஓகே, ஆக்சுவலாக இது வந்து கொடுத்துட்டாங்க. திங்கிங்க்கு வந்து இட் இஸ் cerebrum. ஓகே, picking up a pencil, precision of voluntary action. ஸோ இதுக்கு cerebellum. controlling blood pressure, இதுக்கு வந்து medulla. controlling hunger, இதுக்கு வந்து hypothalamus. ஓகே, ஸோ ஐ திங்க் இட் இஸ் கிளியர். அடுத்த கொஸ்டின். which gland secretes thyroxine and what is its main function? எந்த gland வந்து thyroxine secrete பண்ணும்? அதோட thyroid gland. அது ஓகே, அது விட்டுருங்க. thyroid gland. and pancreas ஓட வேலை என்ன? it controls blood sugar. thyroid gland regulates metabolism of carbohydrates, proteins and fats. pituitary gland controls growth of the body.
adrenal gland increases heartbeat and blood pressure. Okay? Okay? Yes, thank you so much Vega. நம்மளும் நம்ம செஷனை முடிச்சாச்சு. ஓகே, ஸோ பசங்களா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உனக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த செஷன் உனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள், அது மற்ற பசங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ நம்ம கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் we saw about nervous system. ஓகே, nervous system பற்றி படித்தோம். and nervous system and next வந்து நம்மளோட endocrine system பத்தி நம்ம படிச்சோம். ஓகே, ஸோ நர்வஸ் சிஸ்டமில் நம்ம பிரெயின், ஸ்பைனல் கார்ட், ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பற்றி படித்தோம். அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டமில் we saw about different endocrine glands and அது ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ். அண்ட் அதே மாதிரி கோஆர்டினேஷன் இது வந்து இன் ஹியூமன்ஸ், இதுவே இன் பிளான்ட்ஸ்லையுமே நம்ம வந்து படித்தோம். ஓகே, we saw that in plants also. ஸோ அதில் ட்ராபிக் மூமெண்ட்ஸ், நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் பற்றி படித்தோம். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் படித்தோம். சரியா? ஓகே, ஸோ ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர் ஃபார் யூ. ஸோ பசங்களா இந்த செஷன் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம சிபிஎஸ்சி தமிழ் பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. நம்ம ஃபிசிக்ஸ் வால ஆப்பில் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த செஷன் உனக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். இன்னும் சூப்பராக நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த ஒன் ஷார்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். Until then, bye bye from Aishwarya Mam. Thank you so much and take care, பசங்களா. Bye bye.